நாம் இந்த நாட்களில் லூக்கா 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை தியானித்து வருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து கிருபை பொரிந்தன வார்த்தைகள் பெறப்பட்டது. எனக்கு அன்பானவர்களே, கிருபை பொரிந்தன இயேசுவின் வார்த்தைகளை நாம் இந்த நாட்களில் தியானித்து வருகிறோம். இயேசு கிறிஸ்து போன இடமெல்லாம் திரளான மக்கள் கூடி வந்தார்கள். வெறும் அற்புதத்தையும் சுகத்தையும் பெறுவதற்காய் மாத்திரம் அல்ல, அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளை கேட்பதற்காக, அவர் மூலம் அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வசனங்களை கேட்பதற்காகவும் ஜனங்கள் திரளாய் கூடி வந்தார்கள் என்று தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. காரணம், அவருடைய வார்த்தைகள் வல்லமை உள்ளவைகள், அவருடைய வார்த்தைகள் ஜீவன் உள்ளவைகள். இயேசுவின் வார்த்தைகள் ஒரு மனிதனுக்குள்ளே விடுதலை கொண்டு வரும். இயேசுவின் வார்த்தைகள் ஒரு மனிதனுக்குள்ளே சமாதானத்தை கொண்டு வரும். இயேசுவின் வார்த்தைகள் ஒரு மனிதனுக்குள்ளே சுகத்தை கொண்டு வரும். இயேசுவின் வார்த்தைகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை கொண்டு வரும். அந்த இயேசுவின் கிருபை பொரிந்தன வார்த்தைகளை தான் நாம் இந்த நாட்களில் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட இயேசுவின் வாயிலிருந்து புறப்பட்ட ஒரு கிருபை உள்ள வார்த்தையை நான் சுருக்கமாய் உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இயேசுவின் வாயிலிருந்து புறப்பட்ட கிருபை பொரிந்தன ஒரு வார்த்தை. யோவான் 14:27 வாசிக்க கேட்போம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். இயேசுவின் வாயிலிருந்து புறப்பட்ட ஒரு கிருபை பொரிந்தன வார்த்தை. இந்த உலகத்தில் யாரும் சொல்லி இராத ஒரு வார்த்தை, இந்த உலகத்தில் வேறு யாரும் சொல்ல முடியாத ஒரு வார்த்தை இயேசுவின் வாயிலிருந்து புறப்பட்டது. அவர் சொன்னார், சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய வசனத்தை கேட்க வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே, என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு தருகிறேன். என் மகளே, என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு தருகிறேன் என்று ஆண்டவர் இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். I will give my peace unto you. என்னுடைய சமாதானம். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுப்பது இல்லை, என்னுடைய சமாதானத்தை தருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, உலகம் ஒரு மனிதனுக்கு கொஞ்சம் சமாதானத்தை கொடுக்கிறது. ஆகவேதான் இயேசு சொன்னார், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுப்பது இல்லை, அது வித்தியாசமான சமாதானம் என்று சொன்னார். உலகம் ஒரு மனிதனுக்கு எப்படி சமாதானம் கொடுக்கிறது? குடி பழக்கத்தில் இருக்கிற ஒரு மனிதனை கேட்டு பாருங்கள், ஏன் இப்படி மதுபானம் அருந்தி உன்னை கெடுத்துக் கொள்ளுகிறாய் என்று சொன்னால், என் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள், குழப்பங்கள், சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, கொஞ்சம் குடித்தால் நிம்மதியாய் இருக்கிறது, சமாதானமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறான். எவ்வளவு நேரம் அந்த போதை இருக்கும் வரைக்கும் கொஞ்சம் அவனுக்கு சமாதானமாக இருப்பதை போல தெரிகிறது, அவ்வளவுதான். போதை தெளிந்த உடனே முன்னிலும் அதிகமான பாரம், வேதனை அவனை சூழ்ந்து கொள்ளுகிறது. ஆகவே மதுபான ஒரு மனிதனுக்கு நிரந்தர சமாதானத்தை கொடுப்பது இல்லை. உலக சிற்றின்பத்தில் ஓடுகிற ஒரு மனிதனை பாருங்கள், ஏன் இப்படி பாவ சிற்றின்பத்தில் உன்னை கெடுத்துக் கொள்ளுகிறாய் என்று சொன்னால், அதில் கொஞ்சம் ஒரு இனிமை இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது என்று சொல்லுகிறான். எவ்வளவு நேரம்? அது கொஞ்ச நேர சந்தோஷம், அது கொஞ்ச நேரம் மகிழ்ச்சியை போல தெரியும், அதுவே அதன் பிறகு அவனுக்கு பாரமாய் துக்கமாய் மாறி போகும். அது ஒரு நிரந்தர சமாதானத்தை கொடுப்பது இல்லை. ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுப்பது இல்லை, என்னுடைய சமாதானம், தெய்வீக சமாதானம், என் உள்ளத்தில் இருக்கிற சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என் ஆண்டவர் இயேசு வாக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு உலகத்தில் மனிதனை பாருங்கள், சமாதானமற்ற நிலைமையில் கலங்குவதை பார்க்க முடிகிறது. சமாதானத்தை தேடி மனிதன் அலைகிறான். எங்கு போனால் எனக்கு சமாதானம் கிடைக்கும், அதற்காக பணத்தை செலவு பண்ணுகிறான். இன்னும் அநேகரை பாருங்கள், பணம் இருந்தால் சந்தோஷமாக இருக்கலாம், நல்ல ஒரு பதவி, உயர்ந்த ஒரு பதவி இருந்தால் நாம் சந்தோஷமாக இருக்கலாம், நிறைய பணம் இருந்து செல்வத்திலே வாழ்ந்தால் ஒரு கஷ்டமும் இல்லை, மகிழ்ச்சியாக வாழலாம் என்று அநேகர் எண்ணுகிறார்கள். காரிலே போகிற மக்களையும், அரண்மனை போன்ற வீட்டிலே வாழ்கிற மக்களையும் பார்த்துவிட்டு அப்படி இருந்தால் நமக்கு கஷ்டமே இல்லை என்று நினைக்கிற மக்கள் உண்டு. ஆனால் பிரியமானவர்களே,
இந்த உலகத்தின் செல்வமும் இந்த உலகத்தின் பட்டமும் படிப்பும் பதவியும் ஒரு மனிதனுக்கு நிரந்தர சமாதானத்தை கொடுப்பது இல்லை. அநேகர் அதை அறிந்து கொள்ளுவதில்லை. நாங்கள் சாதாரண ஏழைகள் வீட்டில் இருந்து அரண்மனை போன்ற வீடு வைத்திருக்கிற பெரிய செல்வந்தர்கள் வீடு வரைக்கும் ஜெபம் பண்ணுவதற்காக எங்கள் அழைத்து போவது உண்டு. ஆனால் எனக்கு அன்பானவர்களே, பெரிய செல்வந்தருடைய குடும்பங்களிலும் வெளியிலிருந்து பார்க்கிறவர்கள் சொல்லுவார்கள், இவளுக்கு என்ன குறை என்று சொல்லி. உள்ளே போனால் தான் தெரியும் அவள் நிம்மதியற்ற நிலைமையில், சமாதானமற்ற நிலைமையில் அவள் வாழ்ந்து கொண்டிருப்பாரு. ஒரு சமயம் ஒரு பட்டணத்திற்கு ஊழியத்திற்கு ஆய் போயிருந்தோம். நானும் என்னுடைய மனைவியும் ஒரு வீட்டிலே நாங்கள் தங்க வைக்கப்பட்டிருந்தோம். ஒரு நாள் பகல் நேரம் ஒரு கிறிஸ்தவ தாயார் கிறிஸ்தவர் அல்லாத இன்னொரு தாயாரை அழைத்து கொண்டு என்னிடத்தில் ஜெபிக்கும்படி கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அறைக்குள்ளே வந்தபோது அவளோடு பேச ஆரம்பித்தேன். நான் அவளை பார்த்து கேட்டேன், நீங்கள் எதற்கு என்னை தேடி வந்தீர்கள் என்பதாக. அவள் இந்த கிறிஸ்தவர் அல்லாத இந்த தாயார் மிகுந்த பக்தி உள்ளவர்கள். அவளை பார்க்கும் பொழுதே தெரிந்தது. இந்த தாயார் பேச ஆரம்பித்தார்கள். அவள் சொன்னார்கள், ஐயா, இந்த பட்டணத்திலேயே பெரிய செல்வந்தர்கள் நாங்கள் தான், எங்கள் குடும்பம் தான். என் கணவருடைய இனிஷியலை சொன்னாலே போதும், இந்த பட்டணத்தில் எல்லோருக்கும் தெரியும். அவ்வளவு பிரபலமானவர், பெரிய கம்பெனி வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார். என் கணவருடைய கம்பெனியில் ஆயிரக்கணக்கான பேர் வேலை செய்கிறார்கள். அரண்மனை போன்ற பெரிய வீடு எங்களுக்கு இருக்கிறது. எப்பொழுதும் வீட்டுக்கு முன்னால 2 கார் நிற்கும். ஒரு குறையும் கிடையாது. நான் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்கக்கூடிய வசதி என் கணவருக்கு உண்டு. என் மீது அவருக்கு அளவில்லாத அன்பும் உண்டு. நான் என்ன கேட்டாலும் இல்லை என்று சொல்ல மாட்டார். அவ்வளவு அன்பான ஒரு கணவர். எனக்கு 2 நல்ல பிள்ளைகள் இருக்கிறார்கள், பக்தி உள்ளவர்கள், படிக்கிறார்கள். அவளால் ஒரு பிரச்சனையும் இல்லை. உலக பிரகாரமாக எல்லாம் எனக்கு இருக்கிறது. அரண்மனை போன்ற வீடு, கார், வசதி, பணம், நல்ல பிள்ளைகள், நல்ல கணவர், எல்லா வசதியும் இருக்கிறது. நான் தினந்தோறும் காலையும் மாலையும் பக்தியோடு தெய்வத்தை தொழுது கொள்ளுகிறேன், பக்தியோடு தெய்வத்தை தேடுகிறேன். பக்தியும் எனக்கு இருக்கிறது. இவ்வளவு எனக்கு இருக்கிறது. ஊரில் இருக்கிற வெளியில் இருக்கிற மக்கள் சொல்லுவார்கள், இவளுக்கு என்ன குறை, இவள் எவ்வளவு வசதியாக மகிழ்ச்சியோடு வாழ்கிறாள் என்று சொல்லி. ஆனால் என்னால் விளங்கிக் கொள்ள முடியாத ஒரு பிரச்சனை எனக்கு இருக்கிறது. அதை யாரிடத்திலும் சொல்ல முடியாது, யாராலும் அதை விளங்கிக் கொள்ள முடியாது. நீங்கள் ஒரு மத போதகராய் இருக்கிறபடியினால் உங்களிடத்தில் நான் சொல்ல வந்தேன் என்றார்கள். என்ன காரியம் என்று கேட்டேன். எல்லாம் எனக்கு இருக்கிறது, வசதி இருக்கிறது, பணம், செல்வம், செல்வாக்கு எல்லாம் இருக்கிறது. ஆனால் என் உள்ளத்திலே சமாதானம் இல்லை. என் உள்ளத்திலே ஒரு வெறுமை காணப்படுகிறது. என் உள்ளத்தில் ஒரு வெறுமை காணப்படுகிறது. என் உள்ளத்தில் ஏதோ ஒன்றை இழந்ததை போல நான் உணர்கிறேன். எனக்குள்ள ஒரு பூரணமான சமாதானம் இல்லை. ஏதோ ஒன்றை இழந்ததை போல என் உள்ளத்தில் ஒரு வெறுமை. ஏன் என்னால் அதை விளங்கிக் கொள்ள முடியவில்லை. எனக்கு ஒரு குறையும் இல்லை. என் கணவரால் பிரச்சனை இல்லை, என்னை நேசிக்கிறவர். என் பிள்ளைகளால் பிரச்சனை இல்லை, மிகவும் அன்பான பிள்ளைகள். பண பிரச்சனை இல்லை, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருக்கிறது. ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் பக்தியோடு தெய்வத்தை தேடுகிறேன். ஆனாலும் எனக்கு சமாதானம் இல்லை. ஆனாலும் என் உள்ளத்தில் ஒரு வெறுமை காணப்படுகிறது. ஏன் என்னால் அதை விளங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆகவே நான் உங்களை தேடி வந்தேன் என்று சொன்னார்கள். எனக்கு அன்பானவர்களே, அரண்மனை போன்ற வீடு அவளுக்கு ஒரு நிலையான சமாதானத்தை கொடுக்க முடியவில்லை. அன்பான ஒரு கணவர் அவருக்கு நிரந்தரமான சமாதானத்தை கொடுக்க முடியவில்லை. நல்ல பிள்ளைகள் அவளுக்கு நிரந்தரமான சமாதானத்தை கொடுக்க முடியவில்லை. சொத்துக்களும் பணமும் பேரும் புகழும் அவருடைய உள்ளத்திலே நிறைவான சமாதானத்தை கொடுக்க முடியவில்லை. இன்னைக்கு அநேக செல்வந்தருடைய நிலைமை அதுதான். இன்னைக்கு இந்த உலகத்தில் அநேக மக்களுடைய நிலைமை அதுதான். ஏன் எனக்கு சமாதானம் இல்லை? எனக்கு அன்பானவர்களே, நான் இந்த தாயாரை பார்த்து சொன்னேன், நீங்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள ஒரே ஒரு வழி உண்டு. சமாதான பிரபுவாகிய இயேசு. சமாதான பிரபுவாகிய இயேசு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இயேசு வரும் வரைக்கும் அவன் வாழ்க்கையில் நிலையான சமாதானம் இருப்பதே இல்லை. தெய்வீக மெய்யான சமாதானம் இருப்பதே இல்லை. அந்த வெறுமையான மனிதனுடைய இருதயத்தை சமாதானத்தினால் நிரப்பி மகிழ பண்ணவே இரட்சகராக சமாதான பிரபுவாக இயேசு இந்த உலகத்தில் இறங்கி வந்தார். ஆகவே தான் இயேசு சொன்னார், I will give my peace unto you. என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு தருகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பது இல்லை. அது நிலையற்ற சமாதானம். உலக சிற்றின்பங்கள், உலகத்தின் மாயையான காரியங்கள் ஒரு மனிதனுக்கு நிரந்தரமான சமாதானத்தை கொடுப்பது இல்லை. என்னுடைய சமாதானத்தை தருகிறேன் என்று இயேசு சொல்கிறார். அவர் சமாதானத்தின் தேவன்.
பிலிப்பியர் 4:9. 1 தெசலோனிக்கேயர் 5:23 சொல்லுகிறது, அவர் சமாதானத்தின் தேவன், சமாதான பிரபுவாக இந்த உலகத்தில் வந்தவர். அவர் இன்று உங்களுக்கு சமாதானம் கொடுக்க விரும்புகிறார். எனக்கு அன்பான சகோதரனே, இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தின் ஆழத்தை யோசித்து பாருங்கள். நண்பர்களோடு இருக்கும் பொழுது சந்தோஷமாக இருப்பதை போல காணப்படுகிறீர்கள். மற்றவர்களோடு பழகும் பொழுது வெளியிலே மகிழ்ச்சியாக இருப்பதை போல காணப்படுகிறீர்கள். உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் மெய் சமாதானம் இல்லை. உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் மெய்யான ஒரு சந்தோஷம் இல்லை. நீங்கள் தனிமையில் படுக்கையில் இருக்கும் பொழுது உங்களுடைய உள்ளம் குழம்புகிறது. சமாதானமற்ற நிலைமையில் வேதனையோடு நாட்களை கழித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய வேலை, செல்வங்கள் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க முடியவில்லை. ஆகவேதான் இன்றைக்கு இயேசு சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். நீங்க யாராயிருந்தாலும் சரி, யாராயிருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து சமாதானத்தை கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறார். ஏன் மனிதனுக்கு சமாதானம் இல்லை? 3 காரியங்களை நான் வேகமாய் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். கவனமாக இந்த தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். ஏன் மனிதனுடைய உள்ளத்தில் சமாதானம் இல்லை? சமாதானத்தை கெடுக்கிற காரியம் என்ன? முதலாவதாக லூக்கா 7:50 வாசிக்க கேட்போம். லூக்கா 7:50. அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். இங்கே ஒரு பெண் இயேசுவை தேடி வருகிறாள். அவருடைய உள்ளத்தில் சமாதானம் இல்லை. ஆண்டவருடைய பாதபடியில் வந்து விழுந்து கண்ணீர் விட்டு அவள் அழுதாள் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு அவளை பார்த்து சொல்லுகிறார், மகளே, நீ சமாதானத்தோட போ. தன்னை தேடி வந்த அவளை சமாதானத்தை கொடுத்து ஆண்டவர் மகிழ்ச்சியோடு அனுப்பினார். ஏன் அவள் சமாதானத்தை இழந்து போனாள்? லூக்கா 7:37 சொல்லுகிறது, பாவியான ஒரு ஸ்திரீ இயேசு ஒரு வீட்டிலே விருந்துக்கு உட்கார்ந்திருக்கும் பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியான ஒரு பெண் இயேசுவண்டை வந்து அவருடைய பாதத்தில் விழுந்து கண்ணீர் விட்டு அழுதாள் என்று வேதம் சொல்லுகிறது. அவளை குறித்து வேதம் சொல்லுகிறது, என்ன பாவியான ஒரு பெண். அந்த பாவம் அவளுடைய சமாதானத்தை கெடுத்து விட்டது. வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. அவள் எந்த மதத்தை சார்ந்தவளாக இருந்தாலும், எத்தனை பக்தி உள்ளவர்களாக இருந்தாலும், ஒரு நாளைக்கு எத்தனை முறை தெய்வத்தை தொழுது கொள்ளுகிறவளாக இருந்தாலும், தெய்வத்தை தொழுது கொள்ளுவதற்கு எவ்வளவு பணத்தை அள்ளி செலவழித்தாலும், தெய்வத்தை தொழுது கொள்ளுவதற்கு எத்தனை தூரம் பிரயாணப்பட்டாலும், பாவத்திலே வாழ்கிற மனிதனுக்கு சமாதானம் இல்லை. பாவம் ஒரு மனிதனுடைய சமாதானத்தை கெடுக்கிறது. எந்த மனிதனாயிருந்தாலும் சரி, அவனுடைய உள்ளத்தை அந்த பாவத்தின் நிமித்தம் அவன் தேவனோடு ஐக்கியத்தை இழக்கிறபடினால் சமாதானம் அவனுடைய வாழ்க்கையில் இழந்து போகிறான். வேதம் அதை தெளிவாய் சொல்லுகிறார். ஒரு சமயம் ஒரு சகோதரி கண்ணீரோடு ஒரு கடிதம் எழுதி இருந்தார்கள். அவள் வாலிப பெண்ணாக கல்லூரியிலே படித்துக் கொண்டிருந்த போது, முதல் வருஷம் அப்பதான் கல்லூரிக்குள்ளே போயிருக்கிறாள். கொஞ்ச நாள்ல பாருங்க, ஒரு வாலிபனை பார்த்தாள், அவனை தான் கல்யாணம் பண்ணுவேன். கண்களின் இச்சைகளுக்கும் மாமிச இச்சைகளுக்கும் இடம் கொடுத்தாள். பெற்றோரிடத்தில் வந்து சொன்னாள், அருமையான கிறிஸ்தவ பெற்றோர் தான், ஜெபம் பண்ணுகிறவர்கள். வந்து சொன்னாள், நான் அந்த வாலிபனை திருமணம் செய்து கொள்ள போகிறேன். தாய் தகப்பனுக்கு பெரிய அதிர்ச்சி. அவள் சொன்னார்கள், மகளே, இப்பதான் முதல் வருஷம் நீ கல்லூரிக்குள்ளே போயிருக்கிறாய். இன்னும் நீ படித்து வாழ்க்கையில எவ்வளவு முன்னேறி கடந்து போக வேண்டும். இது திருமண வயதும் அல்ல. இன்னும் ஒரு 4 வருஷம் படித்து முடி. அதன் பிறகு ஒரு நல்ல வாழ்க்கையை நாங்கள் உனக்கு அமைத்து தருகிறோம். நாம் ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் ஏற்ற வேளையில் நடத்துவார். அவள் சொன்னாள், இல்லை, எனக்கு அந்த வாலிபனை பிடித்திருக்கு, நான் திருமணம் செய்து கொள்ள போகிறேன். தாய் தகப்பன் எவ்வளவோ சொல்லி பார்த்தார்கள், அவள் கேட்கவில்லை. அந்த உலக சிற்றின்பம், உலக மாயை, கண்களின் இச்சை, மாமிச இச்சை, அந்த வாலிபத்தின் பாவங்கள் தான் அவளுக்கு பெரிதாய் தெரிந்தது. தாய் தகப்பன் சொல்லியும் கேட்கவில்லை. அவள் சொன்னாள், தாயும் வேண்டாம், தகப்பனும் வேண்டாம், எனக்கு அந்த வாலிபன் போதும் என்று வீட்டை விட்டு வெளியேறினாள். அவனோடு போய் சேர்ந்து குடும்பம் நடத்த ஆரம்பித்தாள். பெற்றோர் பார்த்தார்கள், மகள் தான் இப்படி தவறு செய்து விட்டாள், நாமும் அப்படியே விட்டுவிட்டால் அவள் அழிந்து போவாளே என்று சொல்லி அவள் பாவம் செய்து விலகி போன பொழுதிலும் பெற்றோர் தேடி வந்தார்கள். சரி, நீ தவறு செய்து விட்டாய், இனி குடும்பமா நீங்கள் வாழ்க்கை நடத்த உதவி செய்கிறோம் என்று சொல்லி அவள் குடும்பமாய் வாழ்க்கை நடத்துவதற்கு உதவி செய்தார்கள். சில மாத காலம் கடந்தது. ஆரம்பத்தில் அது இனிமையாகத்தான் தெரிந்தது. நான் விரும்பின வாலிபனோடு வாழுகிறேன், என் கண்கள் விரும்பினபடி, மாமிசம் விரும்பினபடி நல்ல வாழ்க்கை அமைந்தது என்று நான் எண்ணினாள். சில மாத காலம் கடந்தது. அவன் சொன்னான், நான் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்க போகிறேன், வெளிநாட்டில் போய் பெரிய வேலை தேடி சம்பாதித்து நாம் நிறைய பணத்தோடு வரப்போகிறேன், எனக்கு ஒரு 25,000 ரூபாய் பணம் வேண்டும் என்று கேட்டான்.
அவளுடைய பெற்றோரும் பாருங்கள், மகள் நிமித்தமாக தாங்கள் சேமித்து வைத்திருந்த 25,000 பணத்தை கொடுத்தார்கள். அதை எடுத்துக்கொண்டு வெளிநாட்டிற்கு போனான். வெளிநாட்டுக்கு போய் சேர்ந்து சில மாதம் கழித்து ஒரு கடிதம் வந்தது. அவன் சொன்னான், நான் வெளிநாட்டுக்கு வந்து சேர்ந்தேன், எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்திருக்கிறது, நிறைய நான் சம்பாதிக்கிறேன். நீங்கள் தன் மனைவிக்கு கடிதம் எழுதியிருக்கிறான், நீ எனக்கு கொடுத்த 25,000 ரூபாய் பணத்துக்காக நன்றி. இன்னும் 2 மாதத்திற்குள் அந்த 25,000 ரூபாய் பணத்தை நான் திருப்பி அனுப்பி விடுகிறேன். அதன் பிறகு நீ உன் விருப்பப்படி வாழ்ந்து கொள், நான் என் விருப்பப்படி வாழ்ந்து கொள்ளுகிறேன். அதோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்தது என்று எழுதியிருந்தான். அவருடைய நிலைமை என்ன? அவள் கர்ப்பஸ்திரி, அவளுடைய வயிற்றிலே குழந்தை சுமந்து கொண்டு நிற்கிறாள். இப்பொழுது தான் நம்பி வந்த அந்த மனிதன் வெளிநாட்டிலிருந்து கடிதம் எழுதி இருக்கிறான், இனிமேல் நீ யாரோ நான் யாரோ, நீ எப்படியும் வாழ்ந்து கொள், நான் என் விருப்பப்படி வாழப் போகிறேன். அவள் கண்ணீரோடு ஒரு கடிதம் எங்களுக்கு எழுதியிருந்தாள், பிரதர் எனக்காக ஜெபம் பண்ணுங்கள். என் வயிற்றிலே வளர்கிற குழந்தைக்கு தகப்பன் சொல்லுகிறான், இனிமேல் நான் உன்னை பார்ப்பதில்லை, என் எதிர்காலம் என்ன? அவன் திரும்பி வருவானா? எனக்கு எப்படி என்னுடைய எதிர்காலத்தை குறித்து எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை. வேதனையோடு எழுதிவிட்டு ஒரு வார்த்தை கீழே எழுதியிருந்தாள், ஒரு மனிதனுடைய பாவம் அவனை தொடர்ந்து பிடிக்கும் என்ற வேத வசனத்தின் அர்த்தம் இப்பொழுதுதான் எனக்கு தெரிகிறது. அவள் எழுதியிருந்தாள், ஒரு மனிதனுடைய பாவம் அவனை தொடர்ந்து பிடிக்கும் என்ற வேத வசனத்தின் அர்த்தம் இப்பொழுதுதான் எனக்கு தெரிகிறது, அந்த நாட்களில் எனக்கு தெரியவில்லை. எனக்கு அன்பான சகோதரனே, உலகத்தின் சிற்றின்பங்கள், உலகத்தின் பாவங்கள் உன்னுடைய வாழ்க்கையை கடந்து வரும் பொழுது ஆரம்பத்தில் இனிமையாகத்தான் தெரியும், ஆரம்பத்தில் மகிழ்ச்சியாகத்தான் தெரியும். அந்த பாவம் உன்னை தெருவிலே கொண்டு வந்து நிறுத்தும். அந்த பாவம் உன்னுடைய சமாதானத்தை கெடுத்துவிடும், உன்னுடைய நிம்மதியை குலைத்துவிடும். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. எந்த பாவமாக இருந்தாலும் அந்த பாவம் ஒரு மனிதனை தொடரும், அவனுடைய சமாதானத்தை அது கெடுத்துவிடும். ஆனால் எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு ஏதோ ஒரு பாவத்தில் சிக்கொண்டு சமாதானத்தையும் இழந்து பாவத்தையும் விட முடியாமல் நீங்கள் வேதனையோடு இந்த இடத்தில் வந்திருக்கலாம். உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லுகிறேன், இயேசு உங்களை மன்னிக்க ஆயத்தமாயிருக்கிறார். இயேசு உங்களுக்கு பாவத்தில் விடுதலை கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறார். இயேசு உங்களுக்கு மெய் சமாதானத்தை கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறார். நீங்கள் விசுவாசத்தோடு அவரிடத்திலே வரும்போது, என்னிடத்திலே வருகிற ஒருவரை நான் புறம்பே தள்ள மாட்டேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். நாங்கள் இருப்பது ஒரு சின்ன கிராமம். அந்த சுற்றுவட்டாரம் முழுவதும் ஏராளமான கிறிஸ்தவர் அல்லாத மக்கள் இருக்கிறார்கள். அந்த மக்களில் அநேகர் பாருங்கள், இப்படி கூட்டத்துக்கெல்லாம் வரமாட்டார்கள். ஆனால் தனியாக என்னை பார்த்து ஜெபிக்க அநேக கிறிஸ்தவர் அல்லாத மக்கள் வருவார்கள். ஒரு சமயம் பக்கத்து கிராமத்தில் இருந்து ஒரு நண்பர் என்னை பார்க்க வந்தார். நான் சகோதரரை வீட்டில் சந்தித்து ஜெபிக்க வேண்டும் என்று விசாரித்து என்னை பார்க்க வீட்டிற்கு வந்தார். நான் அன்றைக்குதான் முதல் முறையாய் அவரை பார்க்கிறேன். அவருக்கு ஒரு 30-32 வயது இருக்கும். நடுத்தர வயதுள்ள ஒரு சகோதரர். அவர் தன்னை அறிமுகப்படுத்தினார். நான் இந்த கிராமத்திலிருந்து இந்த ஆள் என்று சொன்ன உடனே எனக்கு தெரிந்து விட்டார். அந்த கிராமத்திலேயே பெரிய செல்வந்தர் குடும்பத்தை சார்ந்தவர், பெரிய வியாபாரம் செய்கிறார்கள், ஏராளமான சொத்துக்கள் அவளுக்கு உண்டு, பிரபலமான ஒரு குடும்பம். நான் யோசித்தேன், இவர் எதற்கு என்னை தேடி வந்திருக்கிறார் என்று. நான் உட்கார்ந்து பேச ஆரம்பித்த போது அவர் சொன்னார், பிரதர் என் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை, நீங்க எவ்வளவு பேருக்காக ஜெபம் பண்றீங்க, என் பிரச்சனைக்காக நீங்க ஜெபிக்கணும், அதுக்காகத்தான் உங்களை தேடி வந்தேன் என்று சொன்னார். சரி சொல்லுங்கள் என்றேன். தன்னுடைய பிரச்சனை அவர் சொல்ல ஆரம்பித்தார். அவர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே என் இருதயத்தில் ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். பரிசுத்த ஆவியானவர் பேசினார், மகனே இந்த பிரச்சனை எல்லாம் அவனுக்கு பெரிதல்ல, அவன் உள்ளத்துல சமாதானம் இல்லை, நான் கொடுக்கிற சமாதானத்தை குறித்து பேசு என்று சொன்னார். நான் உடனே பேச ஆரம்பித்தேன். இயேசு எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்குள் வந்து அவனுக்கு சமாதானம் கொடுக்கிறார், விளங்கிக் கொள்ள முடியாத சமாதானம், மனிதனால் புரிந்து கொள்ள முடியாத தேவ சமாதானம், உலகம் கொடுக்க முடியாத, உலகம் எடுக்க முடியாத ஒரு சமாதானத்தை இயேசு எப்படி தருகிறார் என்று அவருக்கு விளக்கி சொன்னேன். கவனமாய் கேட்டுக்கொண்டிருந்தார். நான் சொல்லி முடித்த உடனே அவர் கேட்டார், பிரதர் இந்த சமாதானம் எனக்கு கிடைக்குமா? அவருடைய உள்ளம் சமாதானத்திற்காக ஏங்கிக் கொண்டிருந்தது. ஏராளமான சொத்துக்கள், பெரிய தொழில், பெரிய குடும்பம், எல்லா வசதியும் இருந்தது, சமாதானம் இல்லை. இந்த சமாதானம் எனக்கு கிடைக்குமா என்று கேட்டார். நான் சொன்னேன், நிச்சயமாக இயேசு உங்களுக்கு தருவார். உடனே அவர் திரும்ப கேட்டார், இயேசுக்கு எனக்கு இதுவரைக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை, எனக்கு இயேசு தருவாரா?
நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்தவர்களுக்குரிய ஆண்டவரே அல்ல, அவர் இந்த உலகத்திற்குரியவர். இந்த உலகத்தில் உள்ள எல்லாரையும் அவர் நேசிக்கிறார். இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் அவர் சமாதானம் கொடுக்கும்படி வந்த சமாதான பிரபு. அவர் உங்களை நேசிக்கிறார். அவர் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் இந்த வித்தியாசம் பார்க்கிற தேவன் அல்ல. அவர் என்னை போல தான் உங்களையும் நேசிக்கிறார். அவருடைய அன்பு மாறுபடுகிற அன்பு அல்ல, உங்களுக்கு தருவார் என்று சொன்னேன். உடனே பாருங்கள், திரும்ப கேட்டா, இப்பொழுது அது எனக்கு கிடைக்குமா என்று கேட்டா, அவ்வளவு ஒரு சமாதானத்திற்கான ஏக்கம். இப்பொழுது எனக்கு கிடைக்குமா? நான் சொன்னேன், இயேசு கொடுக்கிற சமாதானத்தை பெற்றுக்கொள்ள பணம் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, வெகு தூரம் போக வேண்டிய அவசியம் இல்லை, இருக்கிற இடத்திலேயே பெற்றுக்கொள்ளலாம். காரணம், இயேசு எங்கும் இருக்கிறார். இயேசு எங்கும் இருக்கிறார். அவருடைய நாமத்தை சொல்லி யார் கூப்பிட்டாலும் அங்கே அவருடைய பிரசன்னமே கடந்து வருகிறது. அங்கே இயேசு இருக்கிறார். அவர் இப்பொழுது நம் மத்தியில் இயேசு இருக்கிறார். நாம் பேசுவதை கேட்டுக் கொண்டிருக்கிறார். இங்கேயே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதற்கு நீங்கள் பணம் செலவு பண்ண வேண்டாம், எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, இப்பொழுதே பெற்றுக்கொள்ள முடியும். உடனே அவர் கேட்டார், நான் என்ன செய்ய வேண்டும்? நான் சொன்னேன், இயேசுவை உங்களுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வேறு ஒன்றும் அவர் எதிர்பார்க்கவில்லை. உங்களுடைய இருதயத்தில் அவரை இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தங்குகிற இடம் அவனுடைய இருதயம். ஆண்டவர் ஒரு மனிதனுக்குள் வந்து மனிதனுடைய இருதயத்தில் வாசம் பண்ணுகிற ஒரு ஆண்டவர். அவர் உங்களுக்குள் வாசம் பண்ண விரும்புகிறார். ஆகவே இயேசு எப்படி ஒரு மனிதனுடைய இருதயத்தை கழுவி அவருடைய ரத்தத்தினால் கழுவி புது இருதயம் கொடுப்பார் என்று அவருடைய சிலுவை மரணத்தை குறித்து சொன்னேன். நீங்கள் இயேசு உங்களுக்காக சிலுவையில் மரித்தார், உங்களுடைய பாவங்களை சுமந்து விட்டார். அதை விசுவாசித்து நீங்கள் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னேன். உடனே எனக்கு ஜெபிக்க தெரியாத என்றார். நான் சொல்லுகிற ஜெபத்தை முழு இருதயத்தோடு சொல்லுங்கள் என்ற போது முதலாக இயேசுவுக்கு முன்பாய் முழங்கால் படியிட்டார். நான் சொல்லிக் கொடுத்த ஒரு சின்ன ஜெபத்தை அவர் முழு இருதயத்தோடு சொன்னார். இயேசுவே, என் பாவங்களை மன்னியும், எனக்காக சிலுவையில ரத்தம் சிந்தினீர், அந்த ரத்தத்தினால் என் இருதயத்தை கழுவும், உம்மை என் ஆண்டவராக நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டார். அதன் பிறகு நான் ஜெபித்து முடித்தேன். ஜெபித்து முடித்தவுடனே மகிழ்ச்சியோடு எழுந்தார். அவர் கடந்து போனார். 2 வாரம் கழித்து திரும்பி வந்தார். வந்தவுடனே நான் கேட்டேன், பிரதர் எப்படி இருக்கிறீர்கள்? அவர் சொன்ன காரியம் தான் இன்றும் என் நினைவில் இருக்கிறார். அவர் சொன்னார், என் பிரச்சனை ஒன்று உங்களுக்கு சொன்னேன், அந்த பிரச்சனையில ஒரு மாற்றமும் இல்லை, இந்த பிரச்சனை அப்படியே தான் இருக்கிறது. ஆனால் என் உள்ளத்தில் ஒரு பெரிய மாற்றம் என்னால் விளங்கிக் கொள்ளவே முடியவில்லை. என் வாழ்க்கையில இதுவரைக்கும் நான் இந்த சந்தோஷத்தை, சமாதானத்தை, ஒரு அமைதியை நான் அனுபவித்ததே இல்லை. உங்களை சந்தித்து விட்டு போன நாள் முதல் என் உள்ளத்தில் ஒரு சமாதானம், விளங்கிக் கொள்ள முடியாத சமாதானம், என் உள்ளத்தில் ஒரு அமைதி காணப்படுகிறது, எப்பொழுது ஒரு மகிழ்ச்சி காணப்படுகிறது. நான் வியாபாரத்தில் இருந்தாலும் தொழிலை கவனித்தாலும் அந்த உள்ளத்தில் அந்த சந்தோஷம், அது ஏன் எப்படி எனக்கு விளங்கிக் கொள்ள முடியவில்லை என்று சொன்னார். நான் சொன்னேன், சமாதான பிரபு உள்ளத்தில் வந்திருக்கிறார். நீங்க சமாதான பிரபுவை ஏற்றுக்கொண்டீர்கள், இயேசுவை அவர் உங்களுடைய உள்ளத்தில் வந்திருக்கிறார். அதுதான் அந்த சமாதானத்தின் ரகசியம். அது மனிதனால் விளங்கிக் கொள்ள முடியாத சமாதானம். உலகத்தில் எத்தனை பிரச்சனைகள், போராட்டங்கள், வேதனைகள், உபத்திரவங்கள் வந்தாலும் இந்த தெய்வீக சமாதானத்தை ஒருவரும் நம் உள்ளத்தை விட்டு எடுக்க முடியாது. அதுதான் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற தெய்வீக சமாதானம். அதைத்தான் என் சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று இயேசு சொன்னார். அவர் என்னை விட்டு போகும் பொழுது என் கரத்தை பிடித்துக் கொண்டு சொன்னார், பிரதர், இந்த இயேசுவை நான் விட்டு விடாமல் இருக்க எனக்காக ஜெபம் பண்ணுங்கள். இந்த சமாதானத்தை நான் இழக்க விரும்பவில்லை, இயேசுவை விட்டு விடாமல் இருக்க எனக்காக ஜெபியுங்கள் என்றார். எனக்கு அன்பான இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சமாதானம் விலையேற பெற்றது. அதை பணம் கொடுத்து வாங்க முடியாது, நம்முடைய புண்ணிய கிரியைகளினால் வாங்க முடியாது. இயேசு சிலுவையிலே நமக்காக மரித்து ரத்தம் சிந்தி இலவசமாக அந்த பாவ மன்னிப்பின் சமாதானத்தை தருகிறார். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அவருக்கு உள்ளத்தில் இடம் கொடுக்க வேண்டும், பாவத்தை விட்டு மனம் திரும்பி இடம் கொடுக்க வேண்டும். அப்பொழுது சமாதானத்தை தருகிறார். இந்த பெண் தன் பாவத்தை விட்டு மனம் திரும்பி ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து விழுந்து அழுதாள். தன் பாவங்களுக்காக மனம் கசந்தவள் அழுதாள். அவள் வடித்த ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் இயேசுவின் பாதபடியில் விழுந்த கண்ணீர் கதறினது. ஐயோ, நான் பாவி ஆண்டவரே, நான் ஒரு விபச்சார ஸ்திரீ, எத்தனையோ குடும்பத்தை நான் அழித்து விட்டேன், என் பாவத்தினால் எத்தனையோ பேரை கெடுத்து விட்டேன், என்னை மன்னியும், என்னை மன்னியும், என்னை மன்னியும் என்று இயேசுவின் பாதபடியில் விழுந்தவள் அழுதாள். இயேசு சொன்னார், மகளே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ சமாதானத்தோட போ. ஆண்டவர் அவருடைய பாவத்தை மன்னித்து சமாதானத்தோடு அனுப்பினார். அந்த சமாதானத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். இரண்டாவதாக,
நம்முடைய சமாதானத்தை கெடுக்கிற இன்னொரு காரியம் என்ன? மார்க் 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மார்க் 5:34. அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். இங்கு ஆண்டவர் தன்னை தேடி வந்த ஒரு பெண்ணை பார்த்து சொல்கிறார், மகளே, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. இவள் ஏன் சமாதானத்தை இழந்து போனாள்? இவள் ஏன் இயேசுவை தேடி வந்தாள் சமாதானத்திற்காக? வேதம் சொல்லுகிறது, இந்த மார்க் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல் நீங்கள் வாசித்தால், இவள் 12 வருடம் ஒரு கொடிய நோயினால் தாக்கப்பட்டிருந்த ஒரு பெண், பெரும்பாடு என்ற வியாதியினால் தாக்கப்பட்டிருந்த ஒரு பெண். 12 வருடம் அந்த வியாதி அவளை வேதனைப்படுத்தி கொண்டே இருந்தது. பெண்களுக்கு தான் தெரியும் இந்த வியாதியின் வேதனை. அப்படிப்பட்ட வியாதியினால் வேதனை அனுபவித்துக் கொண்டிருந்த ஒரு பெண். வேதம் சொல்லுகிறது, அநேக வைத்தியர்களால் அவள் மிகவும் வருத்தப்படுகிற பொழுது, தனக்கு உண்டான எல்லாவற்றையும் செலவழித்தும் சற்றாகிலும் சுகமடையாதபடி அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பெண்ணுக்கு ஒரு வியாதி, அது பெரும்பாடு என்று சொல்லக்கூடிய ஒரு வியாதி. 12 வருடமாக இந்த வியாதி அவளை வேதனைப்படுத்தி கொண்டிருந்தது. தன்னுடைய ஆஸ்திகளை விற்று வைத்தியர்களுக்கு செலவு பண்ணினாள். அநேக வைத்திய இடத்திலே அவள் போனாள். எனக்கு அன்பான வேதம் அப்படி சொல்லுகிறது, எப்படியாவது எனக்கு சுகம் கிடைத்தால் போதும். ஒருவர் சொல்லி இருப்பார்கள், அந்த கிராமத்தில் ஒரு வைத்தியர் இருக்கிறார், அவ்விடத்துல போனால் சுகமாகிவிடும். உடனே ஒரு சொத்தை விற்று பணத்தை எடுத்துக்கொண்டு ஓடினாள். மற்ற மருந்துகளை எல்லாம் சாப்பிட்டு பார்த்தாள், சுகமாகவில்லை. இன்னொருவர் சொல்லி இருப்பார்கள், அந்த பட்டணத்துல ஒரு வைத்தியர் இருக்கிறார், அங்க போனா உனக்கு சுகமாகிவிடும். உடனே சொத்தை விற்று பணத்தை எடுத்துக்கொண்டு அங்கே ஓடினாள். அங்கு மருந்துகளை சாப்பிட்டு பார்த்தாள், சுகமாகவில்லை. வேதம் சொல்லுகிறது, அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்படுகிற பொழுது சொத்துக்களை எல்லாம் இழந்து விட்டாள். ஒரு பக்கம் வியாதியின் வேதனை, அந்த வியாதி மாறல. இன்னொரு பக்கம் அந்த வியாதி நிமித்த சொத்துக்களை அவள் இழந்து விட்டாள். அது மாத்திரமல்ல, இது ஒரு தீட்டான ஒரு வியாதி. இந்த வியாதி வந்தவர்கள் யாரை தொட்டாலும் அது தீட்டு. இந்த வியாதி உள்ளவர்களை யார் தொட்டாலும் அது தீட்டு. மனுஷர்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலைமை. எவ்வளவு பெரிய வேதனை பாருங்க. ஒரு பக்கம் சரீரத்தின் வேதனை, இன்னொரு பக்கம் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு வேதனை, இன்னொரு பக்கம் சொத்துக்களை இழந்த ஒரு வேதனை. மனமுடைந்து நிற்கிறாள். 12 வருடம் இந்த வியாதியை நான் சுமந்து விட்டேன், இதிலிருந்து எனக்கு விடுதலை கொடுக்க யாரும் இல்லையா என்று ஏங்கின பொழுது இயேசுவை குறித்து அவள் கேள்விப்பட்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு என்று ஒருவர் வந்திருக்கிறார். அவர் வானத்தை பூமி உண்டாக்கின தேவன். இலவசமாய் சுகம் கொடுக்கிறார். அவரிடத்திலே பணம் கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவிடத்திலே சுகம் பெற போவதற்கு சொத்துக்களை விற்க வேண்டிய அவசியம் இல்லை, பணம் கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. அவர் இலவசமாய் சுகம் கொடுக்கிறவர். ஆகவே இயேசு கிறிஸ்து எத்தனையோ பேரை குணமாக்குகிறார், குஷ்டரோகிகளை குணமாக்குகிறார், குருடர்களுக்கு பார்வை கொடுக்கிறார் என்று அவள் இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறாள். வேதம் சொல்லுகிறது, அவள் கேள்விப்பட்ட உடன் அவளுக்குள் ஒரு விசுவாசம் உண்டாகிறது. நானும் இந்த இயேசுவை சந்திக்க வேண்டும். I want to see this Jesus. இயேசுவை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நான் அவரை பார்க்க வேண்டும். நான் அவரை போய் பார்த்தால் எனக்கு சுகம் உண்டாகும். ஆகவே என்ன செய்கிறாள் பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி அவள் இயேசுவை தேடி புறப்பட்டு வருகிறாள். அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சுகமாவேன். ஏன் அப்படி அவள் யோசித்தாள்? எனக்கு அவள் தீட்டான ஒரு வியாதி. இயேசுவை சுற்றிலும் எப்பொழுதும் பெரும் கூட்டம் இருக்கிறது. அவள் போய் எனக்கு இந்த வியாதி என்று சொன்னால் எல்லோரும் அருவருப்பாக நினைப்பார்கள். ஆகவே யோசிக்கிறாள், யாருக்கும் தெரியாமல் நான் பின்னால் போய் அவருடைய வஸ்திரத்தை தொட்டு சுகத்தை பெற்றுக் கொள்ளுவேன். என்ன சொல்லுகிறாள் பாருங்கள். இயேசுவனிடத்தில் நான் போய் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டு சொஸ்தமாவேன் என்று சொன்னாள். இயேசுவண்டை வரும் பொழுது விசுவாசத்தோடு அவள் வருகிறாள். ஒரு பக்கம் வியாதியின் வேதனை சுமந்து கொண்டிருந்த ஒரு பெண், வியாதி அங்கு வைத்தியர்களை பார்த்து பார்த்து ஏமாந்து போன ஒரு பெண், அதே சமயத்தில் இயேசுவண்டை வரும் பொழுது விசுவாசத்தோடு கூட வருகிறாள். நான் இயேசுவின் வஸ்திரத்தை தொடும் பொழுது சுகமாவேன். I am going to be healed. நான் சுகமடைய போகிறேன். நான் இயேசுவண்டை போகிறபடியினால் கட்டாயம் நான் சுகமாவேன். அந்த விசுவாசத்தோடு அவள் இயேசுவண்டை வருகிறாள். எல்லாரும் சொல்றாங்களே,
எத்தனையோ வைத்தியரை பார்த்தாச்சு, சரி இயேசு கிட்ட தான் போய் பார்க்கலாமே, அப்படி அவள் வரவில்லை. எல்லாரும் சொல்றாங்களே ஜெபம் பண்ணி தான் பார்ப்போமே, அப்படி அவள் வரவில்லை. ஒரு திட்டமான ஒரு விசுவாசம், நான் சுகமாவேன், அவருடைய வஸ்திரத்தை தொடும் பொழுது சுகமாவேன், இன்றைக்கு அவர் என்னை குணமாக்குவார், இன்றைக்கு நான் சுகத்தை பெற்றுக் கொள்ளுவேன், இன்றைக்கு 12 வருட வியாதிக்கு ஒரு முடிவு உண்டாக போகிறது, இதுவரைக்கும் என் சரீரத்தில் காணப்பட்ட வேதனைக்கு ஒரு முடிவு வரப்போகிறது, நான் இயேசுவை தொடும் பொழுது சுகம் ஆவேன். அப்படிதான் அவள் விசுவாசித்தாள். அதுதான் விசுவாசம். சிலர் வருவார்கள், இயேசு சுகமாக்குவார் என்று விசுவாசிக்கிறீங்களா? அவங்க சொல்லுவாங்க, எல்லாரும் சொன்னாங்க இயேசு கிட்ட போன சுகம் கிடைக்கும்னு சொல்லி, அதனால நாங்க வந்திருக்கிறோம், இயேசு சுகமாக்கிட்டா நாங்க குடும்பமா விசுவாசிக்கிறோம்னு சொல்லுவாங்க. ஆனா இயேசு சொல்லுகிறார், முதலாவது விசுவாசிக்க வேண்டும், அப்பொழுது அற்புதம் நடக்கும். முதலாவது நீங்கள் அவரை விசுவாசிக்கும் பொழுது அவர் அற்புதங்களை செய்வார். ஆம் எனக்கு அன்பானவர்களே, அந்த பெண் விசுவாசித்தாள், நான் சுகமாவேன் என்று. அப்படியே அவள் வந்தாள், ஜனக்கூட்டத்திற்குள்ளே வந்து இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டாள். வேதம் சொல்லுகிறது, இயேசுவுக்குள் இருந்து ஒரு வல்லமை அவளுக்குள் கடந்து போனது. உடனே அவள் சுகமானதை உணர்ந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை தன் சரீரத்தில் அவள் உணர்ந்தாள். இயேசுவின் வல்லமை அவளுக்குள் இறங்கினதையும் அவள் சுகமானதையும் அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அதே இயேசுவின் வல்லமை, அதே இயேசு கிறிஸ்துவின் சுகமளிக்கிற வல்லமை இன்றைக்கு நம் நடுவில் பிரசன்னமாகி இருக்கிறது. அதே வல்லமை உள்ள இயேசு உங்களை சந்திப்பதற்காக இந்த மைதானத்திற்குள்ளே கடந்து வந்திருக்கிறார். சகோதரனை உங்களை குணமாக்குவதற்கு, சகோதரி உங்களை குணமாக்குவதற்கு, இன்றைக்கு நீங்கள் ஒரு அற்புதத்தை பெற்றுக் கொள்வதற்கு, உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பதற்கு, அன்றைக்கு அந்த வீதிகளிலே நடந்த அந்த ஆண்டவர் இயேசு உங்களை சந்திப்பதற்காக இன்றைக்கு இந்த இடத்திற்குள் வந்திருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் சுகத்தை பெற்றுக் கொள்ள போகிறீர்கள், இன்றைக்கு ஒரு விடுதலை பெற்றுக் கொள்ள போகிறீர்கள். நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, அந்த பெண்ணை போல விசுவாசிக்கும் பொழுது, இன்றைக்கு நான் சுகம் ஆவேன், இன்றைக்கு என் குழந்தை சுகம் அடையும், இன்றைக்கு என் வியாதி என்னை விட்டு விலகும், இன்றைக்கு என் வியாதியிலிருந்து நான் விடுதலை பெறுவேன் என்று விசுவாசிக்கும் பொழுது இன்றைக்கு விடுதலை பெற்றுக் கொள்வீர்கள். அவள் விசுவாசத்தோடு கூட வந்தாள். இயேசுடைய வல்லமை தொட்டதை உணர்ந்தாள். இயேசு கரநீட்டி அவளை தொடவில்லை. அவள் இயேசுவுக்கு பின்னால் போய் வஸ்திரத்தை தொட்டாள். உடனே இயேசுக்குள் இந்த வல்லமை புறப்பட்டது. எனக்கு அன்பானவர்களே, என்னுடைய 14வது வயதில் என் இருதயம் வீங்கி என் வலதுகால் செயலற்று சென்னை பட்டணத்திலே டாக்டர்களால் கைவிடப்பட்டு மரண படுக்கையில் நான் கிடந்த போதும் ஆண்டவர் எனக்கு செய்த அற்புதத்தை நான் உணர்ந்தேன். அப்பொழுது நான் இயேசுவை நம்பாதவன், கேலி பண்ணி பரிகாசம் பண்ணினவன், இயேசு தெய்வமே கிடையாது என்று வாதாடினவன். நான் மரணப்படுக்கையில் படுத்துறேன், காலை அசைக்க கூட முடியாது. என் பெற்றோர், என்னுடைய குடும்பத்தில் எல்லாம் துக்கம், சாக கிடந்த என்னை பார்த்து துக்கம், இனிமேல் பிழைக்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். காலை அசைக்க முடியாது, எழும்பி உட்கார முடியாது, படுத்த படுக்கைதான். ஒரு கிறிஸ்தவ சகோதரனை பார்க்க வந்த போது என் தாயார் விசுவாசித்தார்கள். என் மகனுக்காக நீ ஜெபம் பண்ணி இயேசு கிட்ட என் மகனை இயேசு சுகமாக்குவார் என்று சொன்னார்கள். அந்த சகோதரன் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தார். நான் நம்பவில்லை, ஆனால் என் தாயார் எனக்காக விசுவாசித்தார்கள். நான் கண்ணை திறந்து வேடிக்கை நான் பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் அவர் ஜெபிக்கும் பொழுது ஒரு வல்லமை எனக்குள் இறங்குவதை உணர முடிந்தது. அந்த பெண் இயேசுவுக்குள் இருந்து ஒரு வல்லமை அவளுக்குள் இறங்கி வந்ததை உணர்ந்தாள். அவள் சுகமானதை உணர்ந்தாள். அதே விதமாய் அவள் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு வல்லமையின் மீது இறங்கினது. மின்சாரத்தை போல அந்த வல்லமை எனக்குள் இறங்கி என் வலது காலின் வழியாக கடந்து போனது. உடனே அந்த வல்லமை என்னை தொடுவதை நான் உணர்ந்த உடனே நானாகவே எழும்பி உட்கார்ந்தேன். அவர் என் தலையின் மீது கை வைக்கவும் இல்லை, என் மீது கை வைத்து அவர் ஜெபிக்கவும் இல்லை, என்னை எழும்பி நட என்று அவர் சொல்லவும் இல்லை. அவர் கரங்களை வைத்து ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். ஆனால் இயேசுவின் தொடுதலை நான் உணர்ந்த உடனேயே நானாகவே எழுந்தேன். எழுந்து உட்கார்ந்தேன். கால் செயல்பட ஆரம்பித்தது. எழும்பி நடக்க ஆரம்பித்தேன். நொண்டியாக கிடந்த என்னை இயேசு நடக்க பண்ணினார். வீங்கி இருந்த என் இருதயத்தை அன்றைக்கு இயேசு சுகமாக்கினார். என் வலது காலுக்கு இடது காலுக்கு ஒரு சின்ன வித்தியாசம் இல்லாதபடி சுகத்தை கொடுத்தார். அவருடைய தொடுதலை நான் உணர்ந்தேன். நான் இன்றைக்கு சுகம் பெற்றவனாய் உங்கள் மத்தியிலே நிற்கிறேன்.
எனக்கு அற்புதம் செய்த அதே இயேசு மாறாதவர். அவர் உங்களை நேசிக்கிறார், அவர் உங்களை நேசிக்கிறார். நான் அவரை வெறுத்து, அவரை பரிகாசம் பண்ணி, அவர் தெய்வம் அல்ல என்று அவரை கேவலமாய் பேசினேன். எனக்கு அவர் சுகம் கொடுத்தது உண்மையானால், அவரை தேடி வந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை அவர் சுகமாக்குவது நிச்சயம். உங்கள் வியாதி இன்றைக்கு எதுவாயிருந்தாலும், அது கேன்சராக இருக்கலாம், ஆஸ்துமாவாக இருக்கலாம், சிறுநீரகம் பாதிக்கப்பட்ட நிலைமையில் வந்திருக்கலாம், நடக்க முடியாத கால்களாக இருக்கலாம். இன்றைக்கு இயேசுவின் வல்லமை உங்களை தொடுவதை உணர்வீர்கள். இன்றைக்கு இயேசுவின் வல்லமை உங்களுக்குள் இறங்க போகிறது. அவருடைய தொடுதலை நிற்கிற இடத்தில் உணர்வீர்கள். நீங்கள் சுகத்தை இன்றைக்கு பெற்றுக் கொள்வீர்கள். இதுவரைக்கும் உங்களை தொடர்ந்து வருகிற வியாதியின் வேதனைக்கு இன்றைக்கு ஆண்டவர் ஒரு முடிவை உண்டாக்க போகிறார். ஆண்டவருடைய வல்லமை உங்களை குணமாக்கிற்று. இயேசு கேட்கிறார், நீ தொட்டது யார்? எல்லாரும் சொல்றாங்க, என்ன ஆண்டவரை, எல்லாரும் தான் உம்மை தொட்டு கொண்டிருக்கிறார்கள். இல்லை, யாரோ என்னை தொட்டார்கள் விசேஷமாக. விசுவாசத்தோடு தொட்ட அந்த பெண்ணுக்கு தான் அற்புதம் நடந்தது. அவள் உடனே வெளியே வந்து எல்லாருக்கும் மத்தியிலே சாட்சி சொன்னாள், நான் இப்படிப்பட்ட வியாதியில கஷ்டப்பட்டேன், இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டேன், இப்பொழுது சுகமாக்கி விட்டேன் என்று எல்லாருக்கும் மத்தியிலே சாட்சி சொல்லி இயேசுவை மகிமைப்படுத்தினாள். அப்பொழுதுதான் இயேசு சொல்கிறாள், நீ பயப்படாதே மகளே, நீ சமாதானத்தோட போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. 12 வருட வேதனையில் வாழ்ந்து விட்டாய், இனிமேல் உனக்கு வேதனை இல்லை, சமாதானத்தோட போ. இன்றைக்கு இயேசு அப்படித்தான் உங்களை அனுப்ப விரும்புகிறார். அப்படித்தான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை சுகமாக்கி சமாதானத்தோடு அனுப்ப விரும்புகிறார். நாகர்கோயில் பட்டணத்தில் ஒரு சமயம் சில ஆண்டுகளுக்கு முன்பாக இப்படி ஒரு கூட்டத்தை நடத்தி கொண்டிருந்தோம். கடைசி நாள் கூட்டம். அந்த மைதானம் எங்கிலும் திரளான மக்கள். பின்பகுதியில் இப்படி அநேகர் நின்று கொண்டு வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். ஜெப நேரம் வந்தது. எல்லோரும் எழுந்து நின்றார்கள். ஜனங்களை ஆண்டவர் தொடும்படி, அற்புதம் செய்யும்படி நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். திடீரென்று பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், இந்த கூட்டத்தின் பின்பகுதியில ஒரு சகோதரன் சூம்பி போன ஒரு காலுக்காக ஜெபம் பண்ணுகிறான், நான் அவனை குணமாக்குகிறேன் என்று இயேசு சொன்னார். சூம்பி போன காலுக்காக. நான் சொன்னேன், இப்படி சூம்பி போன ஒரு காலுக்காக சகோதரன் ஜெபிக்கிறீர்கள், இயேசு உங்களை குணமாக்குகிறார் என்று சொல்லி ஜெபித்து முடித்து கூட்டமெல்லாம் முடிந்து ஊருக்கு போய்விட்டோம். 2 நாள் கழித்து எங்களுடைய 4 மாவடி கிராமத்திற்கு ஒரு குடும்பம் என்னை பார்க்க வந்தார்கள். என்ன என்று விசாரித்த பொழுது அந்த சகோதரர் சொன்னார், சூம்பி போன காலுக்காக ஜெபித்துக் கொண்டிருந்த சகோதரன் நான் தான் பிரதர், என்னைத்தான் இயேசு குணமாக்கினார், அது உங்களிடத்துல சொல்லிவிட்டு போக நான் வந்தேன் என்றார். அவர் சொன்ன காரியம் ரொம்ப ஆச்சரியமானது. ஒரு விபத்திலே அவருடைய ஒரு காலில ஒரு நரம்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. அந்த நரம்பு கட்டானபடியினால் அந்த கால் சூம்பி சுருங்க ஆரம்பித்தது. அடுத்த கால் விட சுருங்கி சுருங்கி வந்தது. அவருக்கு மிகவும் வேதனை. டாக்டர் சொன்னார்கள், அந்த நரம்பு துண்டிக்கப்பட்டு விட்டதை சேர்க்க முடியவில்லை, அவ்வளவுதான் என்று சொல்லிவிட்டார்கள். என் கால் அப்படியே செயலற்று விடுமோ என்று பயந்து வேதனையோடு அந்த கூட்டத்தின் பின்னால் நின்று ஜெபித்துக் கொண்டிருந்தாராம். அப்படி ஜெபித்துக் கொண்டிருந்தார். ஆண்டவரை நோக்கி, இயேசுவே என்னை தொடும், என் காலை குணமாக்கும் என்று. அப்பொழுது ஆவியானவர் சொன்ன உடனே, சூம்பி போன காலை ஆண்டவர் தொடுகிறார் என்று சொன்ன உடனே ஆண்டவர், அவர் விசுவாசித்தார், என்னைத்தான் ஆண்டவர் தொடுகிறார் என்று. விசுவாசித்த உடனே ஒரு வல்லமை அவரை தொட்டது. அப்ப அந்த சகோதரர் சொன்னார், பிரதர், இயேசுவின் வல்லமை என்னை தொட்ட உடனே என்னுடைய பேண்டை தூக்கி என்னுடைய காலை நான் பார்த்தேன். அந்த சூம்பி போன கால் என் கண்களுக்கு முன்பாக பெரிய காலாய் மாறினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொன்னார், அந்த அற்புதம் நடந்ததை என் கண்களால் நான் பார்த்தேன். நான் பார்த்து கொண்டிருக்க அந்த கால் பெரிய காலாய் மாறினது. அடுத்த காலை போல் அது மாறிவிட்டது. ஆகவேதான் அதை உங்களிடத்தில் சொல்லிவிட்டு போக வந்தேன் என்றார். இன்றைக்கு அந்த சகோதரர் கொழும்பு பட்டணத்தில், இலங்கை தேசத்தில் கொழும்பு பட்டணத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். நாங்கள் இங்கே போயிருந்த போது அவருடைய வீட்டிற்கு சென்றிருந்தோம். தேவனுக்கு அந்த ஊழியம் செய்கிறார். இயேசு எத்தனை அற்புதமானவர். நீங்கள் நிற்கிற இடத்தில் அவர் உங்களை தொடுவார். நீங்கள் எங்கு நின்று கொண்டு இயேசுவே அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுகிறீர்கள், அங்கேயே அவருடைய வல்லமை உங்கள் மீது இறங்கும். இன்றைக்கு அவர் தொடுவார். அவருடைய தொடுதலை உணர்வீர்கள், சுகத்தை உணர்வீர்கள். இன்னும் சில நம்முடைய நேரத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். அவருடைய அற்புத வல்லமை உங்கள் மீது கடந்து வரப்போகிறது. கடைசியாக ஆண்டவர் சமாதானம் அருளின இன்னொரு சம்பவத்தை பரிசுத்த யோவான் 20ஆம் அதிகாரம், பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிக்க கேட்போம். இந்த ஒரு வசனத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில்
இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம், பீஸ் பி unto you. ஆண்டவர் சொல்லுகிறார். யாரை பார்த்து? இயேசுவை சிலுவையில் அறைந்து கொலை செய்தார்கள், அவரை அடக்கம் பண்ணி விட்டார்கள். இப்பொழுது இயேசுடைய சீஷருடைய உள்ளத்தில் ஒரு பயம். இயேசுவையே கொலை செய்து விட்டார்கள் இந்த மத தலைவர்கள், நம்மையும் கொண்டு விடுவார்கள், நம்மையும் அழித்து விடுவார்கள் என்று பயந்து ஒரு அறை வீட்டிற்குள்ளே முடங்கி கிடந்தார்கள். வேதம் சொல்லுகிறது அவர்கள் பயந்து ஒரு அறை வீட்டிற்குள்ளே இருந்தார்கள் என்று. அவளுக்கு மனிதர்களை குறித்த ஒரு பயம், மரணத்தை குறித்த ஒரு பயம், நம்மை கொண்டு விடுவார்களே என்ற பயம், எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம். இந்த இயேசுவை நம்பி எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றி வந்தோம், நம்முடைய தொழிலை விட்டோம், குடும்பத்தை விட்டு வந்தோம். இப்பொழுது இயேசுவை கொலை செய்து அடக்கம் பண்ணி ஆகிவிட்டது. இனிமேல் நாம் எங்கே போவது? இனிமேல் நம்முடைய எதிர்காலம் என்ன? பலவிதமான கேள்விகளோடு பயத்தோடு அவர்கள் நடுக்கத்தோடு அறை வீட்டிற்குள் இருக்கிறார்கள். பயம் அவளை சூழ்ந்திருக்கிறது. அப்பொழுதுதான் இயேசு வருகிறார். உயிர்த்தெழுந்த இயேசு, மரணத்தை ஜெயித்த இயேசு, மூன்றாவது நாளில் சொன்னபடியே உயிர்த்தெழுந்த இயேசு, அவர் வந்து அந்த அறை வீட்டிற்குள்ளே நின்று உங்களுக்கு சமாதானம், என் பிள்ளைகளை நான் உயிரோடு கூட இருக்கிறேன், ஏன் பயப்படுகிறீர்கள்? உங்களுக்கு சமாதானம். நான் சிலுவையில் மரித்தது உண்மை, என்னை அடக்கம் பண்ணினது உண்மை, மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு கூட இருக்கிறேன். மரணத்தை நான் ஜெயித்து உயிரோடு கூட இருக்கிறேன். நான் உயிரோடு இருக்கிறபடினால் நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள்? நான் உயிரோடு இருக்கிறபடினால் நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்களுக்கு சமாதானம், பயப்படாதீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அவருடைய உள்ளத்தில் இந்த பயத்தை மாற்றி ஒரு மெய் சமாதானத்தினால் அவருடைய உள்ளத்தை நிரப்பினார். இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்கள். பொல்லாத மனிதர்களை குறித்த பயம், அசுத்த ஆவிகளை குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், இன்னைக்கு உங்களுடைய குடும்பத்தை சூழ்ந்து வந்திருக்கிற பிரச்சனைகளை குறித்த பயம், இது எப்படி ஆகுமோ, என்ன ஆகுமோ, உங்களுடைய பிள்ளைகளை குறித்த ஒரு பயம், அல்லது உங்களுக்கு விரோதமாக எழும்பின மனிதர்களை குறித்த பயம், உங்களுடைய தொழில் காரியத்தை குறித்த பயம், உங்களுடைய வேலையை குறித்த பயம், கடன் பிரச்சனை குறித்த பயம், பண தேவைகளை குறித்த பயம், ஏதோ ஒரு காரியங்களை பயப்படுத்தி கொண்டிருக்கிறது. நீங்கள் பயத்தோடு, கலக்கத்தோடு, நிம்மதியற்ற குழப்பத்தோடு வந்திருக்கிறீர்கள். இந்த தேவைக்கு என்ன செய்வது? பிள்ளைகளுடைய திருமண காரியத்திற்கு என்ன செய்வது? கடன் பிரச்சனை மாற என்ன செய்வது? என் வியாபாரம் இப்படி நஷ்டமடைந்து கொண்டு போகிறது, என் எதிர்காலம் என்ன என்று பலவிதமான பயத்தோடு, வேதனையோடு வந்திருக்கிறீர்கள். இயேசு சொல்லுகிறார், என் பிள்ளைகளே, நான் உயிரோடு கூட இருக்கிறேன், உங்களுக்கு சமாதானம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுடைய பயத்தை மாற்றுவதற்காக, உங்களை பயப்படுத்துகிற பிரச்சனைகள், உங்களை பயப்படுத்துகிற போராட்டங்கள், உங்களை பயப்படுத்துகிற வேதனையான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இயேசு அதை மாற்றி உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறவன். கடன் பிரச்சனைகளை மாற்றவரால் கூடும், உங்களுடைய போராட்டங்களை மாற்றி சமாதானம் கொடுக்கவரால் கூடும், குடும்பத்தில் உள்ள குழப்பங்களை மாற்றி சமாதானத்தை கொடுக்கவரால் முடியும், வேலைக்கு வழிகளை திறக்கவரால் முடியும், உங்களுடைய குடும்பத்தில் நன்மையான காரியத்தை செய்து முடிக்கவரால் கூடும். எதை குறித்து நீங்கள் பயப்படுகிறீர்கள்? ஐயோ, இந்த வேலை பாதியிலே நிற்கிறது, இதற்கு மேல் காரியத்தை செய்ய முடியவில்லை, இந்த ஆசீர்வாதம் தடைப்பட்டு நிற்கிறது, என் எதிர்காலம் என்ன என்று பயந்து கொண்டிருக்கிறீர்களோ, இயேசு சொல்லுகிறார், நான் உயிரோடு கூட இருக்கிறேன், உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம் என்று ஆண்டவர் இயேசு உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு சந்திக்க வந்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, அந்த இயேசு சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. நாம் ஜெபிக்கும்படி எழுந்து நிற்போம். நாம் ஜெபிக்கும்படி எழுந்து நிற்போம். Thank you Lord. முக்கியமான ஒரு ஜெப நேரம். யாவரும் வேகமாக எழுந்து நிற்போம். Thank you Lord. Thank you Lord. ஒருவரும் இந்த நேரத்தில் யாரோடும் பேச வேண்டாம். இது ஒரு முக்கியமான ஒரு ஜெப நேரம். இதுவரைக்கும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டீர்கள். இப்பொழுது நீங்கள் ஆண்டவரை தனிப்பட்ட முறையில் சந்திக்கிற ஒரு நேரம். ஆக எல்லாரும் ஜெபத்தோடு இருப்போம். இன்னும் சில நிமிட நேரம். உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒருவரை கூட வெறுமனை அனுப்ப விரும்பவில்லை. ஆகவே எல்லாரும் ஜெபத்தோடு காத்திருப்போம். எல்லாரும் ஜெபத்தோடு எழுந்து நிற்போம். நீங்கள் இருக்கிற இடங்களில் உட்கார்ந்திருக்க இடங்களில் எழுந்து நின்று என்னை கவனியுங்கள். கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், என் சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன், என் சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்ன ஆண்டவர். எனக்கு அன்பானவர்களே, ஒரே ஒரு காரியத்தை சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு தன் சீஷர்களுக்காக அந்த அறைக்குள்ளே கடந்து போனார். வேதம் சொல்லுகிறது, உங்களுக்கு சமாதானம், பயப்படாதீர்கள் என்று சொல்லிவிட்டு தன் கைகளையும் கால்களையும் அவளுக்கு காண்பித்தார். வேதம் சொல்லுகிறது, இயேசு தன்னுடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார்.
அவருடைய கையிலே ஆணி கடாவப்பட்ட தழும்புகள், அவருடைய கால்களிலே ஆணி கடாவப்பட்ட காயங்கள், பச்சை காயங்கள். அதை ஆண்டவர் காண்பிக்க நீ சந்தேகப்படாதிருங்கள். நான் ஆவி அல்ல, நான் தான் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு, நான் தான் சிலுவையில் ரத்தம் சிந்தின இயேசு, நான் தான் சிலுவையிலே காயப்பட்ட இயேசு. பாருங்கள் என் காயங்களை, பாருங்கள் என் தழும்புகளை. ஆண்டவர் கால்களையும் கைகளையும் காண்பித்து அந்த காயங்களை காண்பிக்கிறார். அதை பார்த்த பொழுதுதான் அவருக்குள்ளே சந்தோஷம் வருகிறது. மெய்யாகவே இது ஆவி அல்ல, இது இயேசு. இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் என்று மகிழ்ச்சி அடைகிறார்கள். எனக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகனே, என் கைகளை பார், உனக்காக நான் சிலுவையிலே காயப்பட ஒப்பு கொடுத்தேன். என் மகளே, என் கைகளை பார், உனக்காக சிலுவையில் ஆணி அடிக்கப்பட என் கைகளை நான் ஒப்பு கொடுத்தேன். வேதம் சொல்லுகிறது 1 பேதுரு 2:24 இயேசு கிறிஸ்து தாமே நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு நம்முடைய பாவங்களை தன்னுடைய சரீரத்தில் சிலுவையின் மீது சுமந்தார். நம்முடைய கோபம், எரிச்சல், இச்சைகள், குடிப்பழக்கம், விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தங்கள், சண்டைகள், பிரிவினைகள், எல்லா பாவங்களையும் இயேசு சிலுவையின் மீது சுமந்தார். நமக்கு வர வேண்டிய தண்டனையை, நம்முடைய பாவத்திற்காக நமக்கு வர வேண்டிய தண்டனையை தன் மீது அவர் ஏற்றுக்கொண்டார். சிலுவையில் ஆணி அடிக்க தன் கைகளை ஒப்பு கொடுத்தார். அவருடைய கைகளை ஆணி துளைத்த பொழுது ரத்தம் பீரிட்டு வந்தது. தன்னுடைய கால்களை ஆணி அடிக்க ஒப்பு கொடுத்தார். தன்னுடைய தலையிலே முள்முடி சூட்டப்பட்டு ரத்தம் அடிய ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும். கலாத்தியர் 1:20 கொலைசீர் 1:20 வாசிக்கிறோம், இயேசு சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பை சமாதானத்தை உண்டாக்கினார் என்று. அந்த ரத்தத்தினாலே சமாதானம், அந்த ரத்தத்தினாலே சமாதானம். அவருடைய உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை அவருடைய சரீரம் நொறுக்கப்பட்டு ரத்தம் வடிய வடிய அந்த சிலுவையிலே 2 கள்ளர்களுக்கு நடுவில் ஒரு கள்ளனை போல் தொங்கினார். உங்களுக்காக சகோதரனை, தகப்பனே உங்களுக்காக, சகோதரி உங்களுக்காக, வாலிப தம்பி உனக்காக, வாலிப தங்கச்சி உனக்காக தன்னையே சிலுவையிலே பலியாய் கொடுத்து விட்டான். நீ அதை விசுவாசித்து, இயேசுவே நீ சிலுவையிலே சிந்தின அந்த ரத்தத்தினால் என் இருதயத்தை பாவமற கழுவும், இந்த பாவ சிந்தனைகளை எடுத்து போடும், பாவத்தை என்னை விட்டு எடுத்து போடும், எனக்கு ஒரு பரிசுத்தமுள்ள இருதயத்தை தாரும், சமாதானமுள்ள இருதயத்தை தாரும் என்று கேட்டால் உடனே உன்னை மன்னித்து சமாதானம் கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த தழும்புகள், காயங்கள் எதற்காக? நம்மை குணமாக்க, நம்முடைய நோய்களில் இருந்து விடுதலை கொடுக்க. இயேசுவின் தழும்புகள் தான் நம்மை குணமாக்குகிறது. ஊழியக்காரன் உங்களை குணமாக்க முடியாது, இயேசுவின் தழும்புகள் குணமாக்குகிறது. நம்முடைய நோய்களை சிலுவையிலே சுமந்து விட்டார் என்று மத்தேயு 8:17 வாசிக்கிறோம். உங்களுடைய கவலை, கண்ணீர், துக்கங்கள் எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்து விட்டார். அந்த சிலுவையிலே உங்களுக்காக அடிக்கப்பட்டு, வாதிக்கப்பட்டு, ரத்தம் அடிந்தவராய், அந்த கேடு அடைந்தவராய் தொங்கினார். அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உங்களுக்கு விடுதலை, மன்னிப்பு, சுகம் உண்டாகும். அந்த சிலுவையிலே அந்த கேடடைந்த அழகற்றவராய் தொங்குகிற அந்த இயேசுவை பாருங்கள். அவர் 10,000 பேரிலும் சிறந்தவர். சாரோனின் ரோஜா, லீலி புஷ்பம் என்று வர்ணிக்கப்பட்டவர். அவரை போல அழகுள்ளவர் யாரும் இல்லை. ஆனால் சிலுவையில் அவர் தொங்கும் பொழுதோ, தீர்க்கதரிசி ஏசாயா 53 சொல்லுகிறார், அவருக்கு அழகும் இல்லை, அவருக்கு சௌந்தரியமும் இல்லை, நாம் பார்க்கும் பொழுது விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லை. அவரை அடித்து அடித்து சிதைத்து அவருடைய உருவத்தையே மாற்றிவிட்டார்கள். தாடி மயிரை பிடித்து இழுத்து அவர் அழகற்றவரோ என்று சிலுவையிலே தொங்குகிறார். சகோதரனே உங்களுக்காக, சகோதரி உங்களுக்காக, உங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்களை அழகுபடுத்துவதற்காக, உங்களுடைய நோய்களை குணமாக்கி உங்களை அழகுபடுத்துவதற்காக சிலுவையில் அவர் அழகற்றவராய் தொங்கினார். அந்த இயேசுவை நோக்கி பாருங்கள். அப்படியே கண்களை மூடி அந்த சிலுவை நோக்கி பார்த்து சில நிமிட நேரம் ஜெபிக்கலாம். அப்படியே உங்களுடைய கண்களை மூடி சிலுவையை நோக்கி பாருங்கள். அழகற்றவராய் தொங்குகிற இயேசுவை நோக்கி பாருங்கள். தகப்பனே உங்களுக்காக, தாயே உங்களுக்காக, வாலிபனே உங்களுக்காக, வாலிப சகோதரி உனக்காக, உன் பாவங்களை எல்லாம் சுமந்து அழகற்றவராய் தொங்கிக் கொண்டிருக்கிறாரே. உன் கோபங்களை சுமந்தார், உன் இச்சைகளை சுமந்தார், உன் விபச்சாரத்தை, குடிப்பழக்கத்தை எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்து விட்டார். இனிமேல் இந்த பாவத்தின் பாரத்தை நீ சுமக்க வேண்டியதில்லை. இனிமேல் இந்த பாவத்தோடு நீ அலைய வேண்டியது இல்லை. உனக்கு விடுதலை கொடுக்க, உனக்கு ரட்சிப்பை கொடுக்க, உன்னை மன்னிக்க, உனக்கு சமாதானம் கொடுக்க இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அழைக்கிறான். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும். ஐயா, இந்த இயேசு கொடுக்கிற சமாதானம்
சமாதானம் எனக்கு வேண்டும் ஐயா. இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என் இருதயத்தை கழுவ வேண்டும் ஐயா. எனக்கு ஒரு மெய்யான சமாதானம் வேண்டும். ஐயோ, என் உள்ளத்திலே சமாதானம் இல்லை, என் வாழ்க்கையில நிம்மதியே இல்லை. எனக்கு இயேசு கிறிஸ்து கொடுக்கிற இந்த மெய் சமாதானம் வேண்டும். இயேசுவின் ரத்தம் என் வாழ்க்கையை கழுவி சுத்திகரிக்கணும். இனிமேல் எனக்கு பாவம் வேண்டாம், எனக்கு சமாதானம் வேண்டும், இயேசு வேண்டும் ஐயா என்று இயேசுவுக்கு அர்ப்பணிக்கிறவர்கள் எத்தனை பேர் உண்டு? இயேசு ஒப்பு கொடுக்கிறவங்க எத்தனை பேர் உண்டு? உங்களுடைய வலது கரத்தை உயர்த்துவீர்களா? நிற்கிற இடத்தில் வலது கரத்தை உயர்த்துவீர்களா? ஐயா, இந்த இயேசு எனக்கு வேண்டும். எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு அழகற்றவராய் தொங்கி காயப்பட்டு ரத்தம் சிந்தினாரே, அந்த இயேசு எனக்கு வேண்டும். அவரை என் உள்ளத்தில் என் ஆண்டவராய் இரட்சகராக நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவருடைய ரத்தம் என் இருதயத்தை கழுவட்டும், அவருடைய ரத்தம் என் வாழ்க்கையை சுத்திகரிக்கட்டும், அவருடைய ரத்தம் எனக்கு ஒரு புது வாழ்க்கை தரட்டும். இதுவரை நான் பாவத்திலே வாழ்ந்தது போதும், ஐயோ நான் இதுவரை துன்மார்க்கத்திலே வாழ்ந்தது போதும், இன்றைக்கு அந்த இயேசு எனக்கு வேண்டும் என்று முதலாய் அர்ப்பணிக்கிறவர்கள் எத்தனை பேர் உண்டு? உங்களுடைய கரங்களை ஆண்டவர் பார்க்கிறார். அவருடைய உள்ளம் மகிழ்ச்சி அடைகிறது. ரத்தம் சிந்தி உங்களுக்காக மரித்தவர் மகிழ்ச்சி அடைகிறார். ஆண்டவர் உங்களை இன்றைக்கு தன் ரத்தத்தினால் கழுவி உங்களுக்கு சமாதானம் கொடுத்து உங்களுடைய வாழ்க்கை அவர் இன்றைக்கு தலைகளாய் மாற்ற போகிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை தலைகளாய் மாற்ற போகிறார். உங்களை சமாதானத்தோடு இந்த இடத்தை விட்டு அனுப்ப போகிறார். கரம் உயர்த்தி இந்த இயேசு எனக்கு வேண்டும் என்று அர்ப்பணிக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். உங்கள் பெயரை ஆண்டவர் பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் எழுத போகிறார். ஆகவே முதலாவது நான் உங்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்க போகிறேன். முதலாவது உங்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்க போகிறேன். ஆகவே கரம் உயர்த்தி ஒப்பு கொடுத்து நிற்கிற சகோதர சகோதரிகள், நீங்கள் சீக்கிரமாக எனக்கு அருகிலே, மேடைக்கு அருகிலே வாருங்கள். மேடைக்கு அருகிலே எனக்கு சமீபமாய் வாருங்கள். உங்களுக்காக நான் முதலாவது விசேஷமாய் ஜெபிக்க விரும்புகிறேன். பின்னால் நிற்கிறவர்கள் கூட முன்னுக்கு வாருங்கள். கரமையத்தை ஒப்பு கொடுத்து எல்லாரும் முன்னால் வாருங்கள். சேரில் இருக்கிறவர்கள், பின்னால் இருக்கிற சகோதரனை கூட்டத்தை விலக்கி கொண்டு வாருங்க. உங்களை வெகு நேரம் நான் நிற்க வைக்க போவதில்லை, சீக்கிரமாய் அனுப்பி விடுவேன். பின்னால் இருக்கிற வாலிப தம்பி வாருங்கள், பின்னால் நின்று ஒப்பு கொடுக்கிற சகோதரி வாருங்கள். கூட்டத்தை விலக்கி கொண்டு வாருங்கள். நீங்கள் வரும் வரைக்கும் நான் இருக்கிறேன். நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, கிறிஸ்தவராய் இருக்கலாம், கிறிஸ்தவர் அல்லாதவராய் இருக்கலாம், பரவாயில்லை. ஐயா, இந்த இயேசு எனக்கு வேணும், அவர் கொடுக்கிற சமாதானம் எனக்கு வேணும் ஐயா. ஐயா, எனக்கு பாவ மன்னிப்பு வேண்டும் ஐயா, இயேசுவின் ரத்தம் எனக்கு கழுவ வேண்டும் ஐயா என்கிறவர்கள் வாருங்கள். அப்படிப்பட்டவர்கள் வாருங்கள், முன்னால் வாருங்கள். எனக்கு ஒரு புது வாழ்க்கை வேணும். இதுவரைக்கும் நிம்மதி இல்லாம வாழ்ந்துட்டேன், இதுவரை சமாதானம் இல்லாம வாழ்ந்துட்டேன், இன்றைக்கு இயேசுவண்டை வருகிறேன் என்கிறவர்கள் வாருங்கள். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவண்டை வாருங்கள். Thank you Lord, மக்கு நன்றி, 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 நன்றி ஆண்டவரே, மக்கு நன்றி. ஜெயந்தி, இயேசுவனை அழைக்கிறார். ஜெயந்தி, நீ எவ்வளவு நாள் உன் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க போகிறாய்? இன்னைக்கு இயேசுவனை அழைக்கிறார். நீ வா இயேசுவண்டை, உன் வாழ்க்கையோட கரத்தில் ஒப்புக்கொடு. அவர் உன்னை மன்னிக்க ஆயத்தமாய் இருக்கிறார். ஜெயந்தி, ஒப்புக்கொடு. இயேசுவண்டை வா இப்பொழுது. இயேசுவனை அழைக்கிறார் இப்பொழுது. இயேசுவனை அழைக்கிறார் இப்பொழுது. பாஸ்கரன், இயேசு உங்களை அழைக்கிறார். பாஸ்கரன், வாருங்கள் இயேசு கிறிஸ்துவண்டை. நீங்கள் நிம்மதியற்று இருப்பதை இயேசு கிறிஸ்து அறிவார். நீங்கள் சமாதானமற்று இருப்பதை இயேசு அறிவார். பாஸ்கரன், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானமும் இல்லை. சில சமயத்தில் தற்கொலை செய்யக்கூடிய எண்ணம் எழும்புகிறது. பாஸ்கரன், வாருங்கள் இயேசு கிறிஸ்துவண்டை. அவர் தான் உங்களை அழைக்கிறார். நீங்கள் மனிதனிடத்திலே வரவில்லை, நீங்கள் மோகன் லாசரஸ் இடத்திலே வரவில்லை. உங்களுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்த இயேசுவண்டை வந்திருக்கிறீர்கள். உங்களுக்காக தன்னையே பலியாய் கொடுத்த இயேசுவண்டை வந்திருக்கிறீர்கள். இயேசுவே, என் பாவங்களை மன்னியும். இயேசுவே, உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவும். இயேசுவே, என்னை கழுவும். இயேசுவே, என்னை மன்னியும். இயேசுவே, என்னை மன்னியும். ஜெபிங்க, ஜெபிங்க. இயேசுவே, என் பாவங்களை மன்னியும் ஐயா. இயேசுவே, என் அக்கிரமங்களை மன்னியும் ஐயா. இயேசுவே, உம்முடைய ரத்தம் என்னை கழுவட்டும். ஜெபிங்க, ஜெபிங்க. இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. இதோ அவருடைய ரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட்டது. அந்த ரத்தம் உங்கள் மீது தெளிக்கப்பட போகிறது. இன்றைக்கு அவருடைய ரத்தம் உங்கள் மீது தெளிக்கப்பட போகிறது. இயேசுவே, என்னை மன்னியும். இயேசுவே, உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவும். இயேசுவே, எனக்கு மெய் சமாதானத்தை தாரும். ஜெபித்துக் கொண்டே இருங்க, ஜெபித்துக் கொண்டே இருங்க. இப்பொழுது இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை இறங்கி வருகிறது. உங்கள் மீது இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை இறங்கி வருகிறது. தகப்பனே, இதோ இந்த பிள்ளைகளை பாரும். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை பாரும் ஐயா. ஐயா, கண்ணீரோடு வந்திருக்கிறார்கள், உடைந்த உள்ளத்தோடு வந்திருக்கிறார்கள், சிலுவை நண்டை வந்திருக்கிறார்கள், உம்முடைய சிலுவை அருகில் வந்திருக்கிறார்கள். இயேசு எனக்காக மரித்தாரே, இயேசு எனக்கு ரத்தம் சிந்தினாரே, அந்த ரத்தம் என்னை கழுவட்டும் என்று வந்திருக்கிறார்கள். ஐயா, நீங்கள் தானே இவங்களுக்காக மரித்தீங்கப்பா, நீங்க தானே இவங்களுக்காக ரத்தம் சிந்தினீங்க அப்பா. இந்த பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள். இயேசுவே, என்னை மன்னியும் என்று வந்திருக்கிறார்கள், என்னை கழுவும் என்று வந்திருக்கிறார்கள். உங்க ரத்தத்தினால் அவருடைய இருதயத்தை கழுவுங்க ஆண்டவரே. உங்களுடைய ரத்தத்தினால் அவருடைய இருதயத்தை கழுவுங்க. உங்க ரத்தத்தின் வல்லமை இவர்கள் மீது தெளிக்கப்படட்டும். இப்பொழுது
உம்முடைய ரத்தத்தின் வல்லமை தெளிக்கப்படட்டும். இப்பொழுது உம்முடைய ரத்தத்தின் வல்லமை தெளிக்கப்படட்டும். ஒவ்வொருடைய இருதயத்தை ரத்தத்தினால கழுவுங்க. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். இந்த வார்த்தையின்படி கழுவுங்க ஆண்டவரே, ரத்தத்தினால கழுவுங்க. எல்லா பாவங்களும் இன்றைக்கு விலகட்டும், எல்லா பாவங்களும் விலகட்டும். ஐயோ, என்னால் குடிப்பழக்கத்தை விட முடியலையே, இந்த போதை வஸ்தை விட முடியலையே, இந்த மதுபானம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, இந்த விபச்சாரம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. வேதனையோடு ஜெபிக்கிறாங்களே, இப்பொழுதே அந்த மதுபானத்தை கொண்டு வருகிற ஆவிகள் ஆண்டவரே, போதை வஸ்தை கொண்டு வருகிற ஆவிகள், பாவத்தை தூண்டுகிற பொல்லாத ஆவிகளை சாத்தானுடைய வல்லமை கடிந்து கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்தில். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொன்னீரே. இந்த பிள்ளைகளை விடுதலை ஆக்குங்க, இப்பொழுது விடுதலை ஆக்குங்க. உங்களுடைய வல்லமை உங்களை தொடுவதாக, எல்லா பாவ வல்லமைகளும் அழிக்கப்படுவதாக. குடிவரையின் ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. மதுபானத்தை தூண்டுகிற ஆவிகள் விலகட்டும், போதை வஸ்துகளை கொண்டு வருகிற ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். விடுதலை உண்டாகட்டும். எரிச்சலை கொண்டு வருகிற ஆவிகள், இச்சையை கொண்டு வருகிற ஆவிகள், ஐயா கோபத்தை கொண்டு வருகிற ஆவிகள், பரிசுத்தத்தை கெடுக்கிற எல்லா சாத்தானுடைய வல்லமைகளையும் இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன். ஒவ்வொருவரையும் விட்டு விலகட்டும். இப்பொழுது ஒரு புது இருதயத்தை தாரும், ஒரு புது இருதயத்தை தாரும். அநேகர் இப்படி ஜெபிக்கிறீர்கள், என்னால் இந்த பாவத்தை விட முடியல, என்னால் இந்த பாவ பழக்கத்தை விட முடியல, என்னால் இந்த பாவ சுபாவத்தை மாற்றிக்கொள்ள முடியவில்லை என்று அநேகர் ஜெபிக்கிறீர்கள். இயேசு எனக்கு சொல்லுகிறார், இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தை அவர் மாற்றுகிறார். இயேசுவே உங்களுடைய இருதயத்தை மாற்றுகிறார். இயேசு எனக்கு சொல்லுகிறார், ஒரு புதிய இருதயத்தை தருகிறார். இனிமேல் இந்த மதுபானம் உங்களை தொடுவதில்லை, இனிமேல் இந்த எண்ணம் வருவதில்லை, அதன் மீது ஒரு கசப்பை உண்டாக்குகிறார். இப்பொழுது உங்களுடைய இருதயத்தை அவர் மாற்றுகிறார். உங்களுடைய இருதயம் உங்களுக்கு ஒரு புதிய இருதயத்தை இயேசு தருகிறார். ஆண்டவரை துதிங்க, ஆண்டவரை துதிங்க. இயேசுவே ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. பீடி சிகரெட்டை தூக்கி எறிந்து போடுங்க. பாக்கெட்டில் இருக்கிற பீடி சிகரெட்டை தூக்கி எறிந்து போடுங்க. இனிமேல் அது உங்களுக்கு அவசியம் இருக்காது. இயேசு விடுதலை கொடுக்கிறான், இயேசு விடுதலை கொடுக்கிறான். உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறான். Thank you Lord. உம்முடைய வல்லமைக்காய் நன்றி தகப்பனே. இதோ உம்முடைய இரத்தத்தின் வல்லமை இறங்கினதற்காக உமக்கு நன்றி. ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய இரத்தத்தின் வல்லமை இறங்கி வந்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். நீர் கழுவி விட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் எனக்கு சொல்லுகிறார், முன்னால் வந்து இப்படி இங்கு கீழ்ப்படிதலோடு உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தபடியினால் குடும்பத்தில் ஒரு விசேஷமான ஆசீர்வாதத்தை அவர் கட்டளையிட போகிறார். அவர் சொல்லுகிறார், இந்த பிள்ளைகளுடைய குடும்பங்களை நான் ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லுகிறார். உடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகள், சமாதானமற்ற தன்மைகள், குழப்பங்கள், அசுத்த ஆவினால் வரக்கூடிய போராட்டங்கள் இன்றைக்கோடு அழிக்கப்படுகிறது. இயேசு எனக்கு சொல்லுகிறார், நான் இந்த பிள்ளைகளுடைய வீட்டிற்குள்ளே கடந்து சொல்லுகிறேன். இவளுக்கு விரோதமாக எழும்புகிற பிரச்சனைகள், போராட்டங்கள் இன்றையோடு முடிவடைகிறது. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவருடைய குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. குடும்ப சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகள், பொல்லாத ஆவிகள், மந்திர ஆவிகள், பிசாசுடைய வல்லமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படும். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் விடுதலை உண்டாகட்டும், ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் விடுதலை உண்டாகட்டும். இன்று முதலுடைய குடும்பத்தில் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாகட்டும். கர்த்தரப்படி ஆசீர்வதித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். Thank you Lord. ஆண்டவரை இப்பொழுது ஸ்தோத்திரம் பண்ணுங்க. முன்னால் வந்தவங்க அப்படியே இயேசுவே ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம். என் பாவத்தை மன்னித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். என் உள்ளத்தில் வந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். எனக்கு சமாதானம் தந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். நீங்கள் துதிக்க 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 அப்படியே ஒரு சந்தோஷம் உடைய உள்ளத்தை நிரப்பும். இயேசுவே ஸ்தோத்திரம் பண்ண, ஸ்தோத்திரம் பண்ண ஒரு சமாதானம் உள்ளத்தில் வரும். இயேசுவுடைய உள்ளத்தில் வந்திருக்கிறார், இயேசுவுடைய இருதயத்தில் வந்திருக்கிறார். உங்களோடு அவர் உங்களுடைய வீட்டிற்கு வருவார். இனி உங்களை விட்டு அவர் விலகவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இனி அவர் உங்களை விட்டு விலகவே மாட்டார். எவ்வளவு பெரிய சந்தோஷம், எவ்வளவு பெரிய சந்தோஷம். அப்படியே நின்று கொள்ளுங்கள். முன்னால் வந்தவள் அப்படியே நின்று கொள்ளுங்கள். மைதானம் எங்கிலும் உள்ள யாவருக்காக நான் ஜெபிக்க போகிறேன். அதற்கு முன்பாய் ஒரு நிமிடம் என்ன என் ஆனந்தம். ஆண்டவருக்கு அர்ப்பணித்த பிள்ளைகள் எல்லாம் கரந்தட்டி பாவங்கள், சாபங்கள், கோபங்கள் எல்லாம் இயேசு நம் நடுவில் இருக்கிறார். இயேசு நம் நடுவில் இருக்கிறார். அவருடைய தொடுதலை, அவருடைய வல்லமை உணரப் போகிறீர்கள். ஆகவே இப்பொழுது உங்களுடைய சுகத்திற்காக, விடுதலைக்காக நான் ஜெபிக்க போகிறேன். கவனிங்க, உங்களுடைய விசுவாசத்தை நீங்க வெளிப்படுத்தணும். வியாதி உள்ளவர்கள் வியாதி உள்ள இடத்துல உங்களுடைய வலது கரத்தை வைத்துக் கொள்ளுங்கள். கண்கள்ல உங்களுக்கு வியாதி இருக்குது, சுகம் வேண்டுமா, கண்கள்ல கை வைத்துக் கொள்ளுங்க. தலையில வலி இருக்குதா, தலையில கரத்தை வைத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தும்படிக்கு
இருதயத்துல வியாதி இருக்குதா, இருதயத்துல கை வைத்து செபிங்க. வயிற்றுல வியாதி இருக்குதா, வயிற்றுல வலது கரத்தை வைத்துக் கொள்ளுங்க. எந்த இடத்துல கட்டிகள் வலிகள் வேதனை இருக்கிறதும் கரமையுங்க. ஐயா முதுகல வலி இருக்குது, காலெல்லாம் வலி இருக்குன்னு சொல்றீங்களா, உங்களுடைய இருதயத்துல கை வைத்துக் கொள்ளுங்க. குறிப்பாக எந்த வியாதிலிருந்து உங்களுக்கு சுகம் வேண்டுமோ அதை சொல்லி இப்போ ஜெபிக்க போகிறோம். நீங்க மைதானத்தில் எங்க நின்று கொண்டிருந்தாலும் சரி, முன்னால் நிற்கிறவர்கள் மாத்திரம் அல்ல, முன்னால் நிற்கிறவர்களும் அப்படியே விசுவாசத்தோடு ஜெபிங்க. மைதானத்தில் எங்க நின்று கொண்டிருந்தாலும், நடக்க முடியாத யாரையாவது கூட்டிக் கொண்டு வந்திருந்தா அவங்க மேல கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. இயேசு நடக்க பண்ணுவார். வியாதிப்பட்ட யாரையாவது அழைத்து வந்திருந்தா அவங்க மேல கை வைத்துக் கொள்ளுங்க. பிள்ளைகளை கொண்டு வந்திருந்தா அவங்க மேல கை வைத்துக் கொள்ளுங்க. இயேசுவே தொடும். மேடையில் இருக்கிற ஊழியக்காரனை ஒரு 5 நிமிஷம் மறந்துருங்க. நான் உங்களை குணமாக்க முடியாது, ஆனால் இயேசு உங்களை குணமாக்க முடியும். ஊழியக்காரன் மேடையில் இருக்கிறான், இயேசு உங்கள் நடுவிலே உலாவி கொண்டிருக்கிறான், உங்கள் அருகிலே உலாவி கொண்டிருக்கிறார். அவருடைய வல்லமை உணர போகிறீர்கள், அவருடைய தொடுதலை உணர போகிறீர்கள். இப்பொழுது அவர் தொட போகிறார். உங்களுடைய வலிகள் மறைய போகிறது, நோய்கள் மறைய போகிறது. அது கேன்சர் வியாதியா இருந்தாலும் சரி, ஆஸ்துமாவா இருந்தாலும் சரி, கட்டிகளா இருந்தாலும் சரி, அது பிரெயின் டியூமரா இருந்தாலும் சரி, இப்பவே அவருடைய தொடுதலை உணர போகிறீங்க. இப்பொழுதே சுகத்தை உணர போகிறீங்க. இயேசுவே நீர் என்னை தொடும், இயேசுவே என்னை குணமாக்கும். அவருடைய பெயரை சொல்லுங்க. இயேசுவே என்னை தொடும், இயேசுவே என்னை குணமாக்கும், இயேசுவே என் கண்களை குணமாக்கும், இயேசுவே என் தலை தொட்டு குணமாக்கும், இயேசுவே இந்த கேன்சர் வியாதியை எடுத்து போடும், இயேசுவே என் சிறுநீரகத்தை குணமாக்கும், இயேசுவே என் குழந்தையை சுகமாக்கும், இயேசுவே என் கால்களை குணமாக்கும், இயேசுவே இப்பொழுது சுகம் தாரும், இயேசுவே என்னை தொடும், இயேசுவே என்னை தொடும். இயேசுவின் பெயரை சொல்லுங்க. சுகம் கொடுக்கிறவர் இயேசு, சுகம் கொடுக்கிறவர் இயேசு, அற்புதம் செய்கிறவர் இயேசு, இயேசு இயேசு இயேசு. அவருடைய பெயரை சொல்லுங்க, நாமத்தை சொல்லுங்க. Call upon the name of the Lord Jesus and he will hear your cry and he will answer your prayer and he will heal you right now. Call upon the name of the Lord Jesus and he will heal you today. You are going to receive the miracle healing today. Call upon the name of the Lord Jesus with faith. இப்பொழுது விசுவாசத்தோடு இயேசுவின் நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள். இயேசுவே என்னை தொடுவீராக, இயேசுவே என்னை தொடுவீராக, இயேசுவே என்னை குணமாக்குவீராக. நன்றி ஆண்டவரே. தகப்பனே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்ட பொழுது குருடர்களுக்கு இறங்கினீரே, குஷ்டரோகிகளுக்கு இறங்கினீரே. இதோ இவர்களுக்காக நான் திறப்பிலே நிற்கிறேன். உம்மை நோக்கி கூப்பிடுகிற இந்த பிள்ளைகளுக்கு இறங்குவீராக, ஒவ்வொருவருக்கும் இறங்குவீராக. என்னை குணமாக்கினீரே ஐயா, சாக கிடந்த என்னை சுகமாக்கினீரே, நொண்டியாய் கிடந்த என்னை குணமாக்கி நடக்க வைத்தீரே ஐயா, எனக்கு இறங்கினீரே. இந்த பிள்ளைகளுக்கு இறங்குவீராக, மனம் இறங்குவீராக, தகப்பனே இறங்குவீராக. இவர்களுக்காக நான் திறப்பிலே நிற்கிறேன் அப்பா. நீர் மனம் இறங்கும், பாவங்களை மன்னித்து குணமாக்கும், பாவங்களை மன்னித்து குணமாக்கும். சகல நோய்களும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். இப்பொழுது சகல நோய்களும் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். தகப்பனே, உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை ஒவ்வொருவர் மீது சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும். என் மீது ஒரு நாள் உம்முடைய வல்லமை அனுப்பினீரே ஐயா, என்னை குணமாக்க வல்லமை அனுப்பினீரே. இவர்கள் மீது அந்த வல்லமை அனுப்புவீராக. Let your power touch everybody, oh Lord. Let your healing power touch everybody. இப்பொழுது சுகமளிக்கிற உம்முடைய வல்லமை ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்குவதாக. உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை இறங்கட்டும். பொல்லாத நோய்கள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வியாதியை கொண்டு வருகிற அசுத்த ஆவிகள், வியாதியை கொண்டு வருகிற மந்திர வல்லமைகள், பலவீனத்தின் ஆவிகள், பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நான் கடிந்து கொள்ளுகிறேன். நீர் எனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தின்படி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ள இயேசுவின் நாமத்தில் அந்த ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறேன். ஒவ்வொருவரும் விலகி போவதாக, நோய்களை கொண்டு வருகிற ஆவிகள் வெளியேறுவதாக. ஒவ்வொருவருக்கு சுகம் உண்டாகட்டும். தகப்பனே, கேன்சர் வியாதியோடு ஜெபிக்கிற பிள்ளைகளை தொடுவீராக, தொடுவீராக, மனம் இறங்குவீராக. ஐயோ, கேன்சர் வியாதி எனக்கு வந்துவிட்டது, பிளட் கேன்சர் வந்துவிட்டது, என் கர்ப்பப்பையில் கேன்சர் கட்டி வந்துவிட்டது, என் வயிற்றில் கேன்சர் கட்டி இருக்கிறது என்று வேதனையோடு ஜெபிக்கிற பிள்ளைகளை தொடுவீராக. இப்பொழுது சுகம் உண்டாவதாக. இயேசுவின்
நாமத்தில் இந்த கட்டிகள் மறையட்டும் இப்பொழுது. பொல்லாத கேன்சர் வியாதி மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் இவர்களுக்காக ரத்தம் சிந்தினீரே, இவர்களுக்காக காயப்பட்டீரே தகப்பனே, அதை நினைத்தருளுவீராக, நினைத்தருளுவீராக. உம்முடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. கண்களுக்காக ஜெபிக்கிறார்கள், அந்த கண்களிலே தெளிவான பார்வை வரட்டும். குருட்டு கண்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படட்டும். கண்ணிலே ஒளி வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பாதிக்கப்பட்ட கண்கள் சுகம் அடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தலையிலே வலிகளோடு, நெஞ்சிலே வலியோடு, வயிற்றிலே வலியோடு, ஆண்டவரே சரீரம் முழுவதும் கை கால்களிலே வலிகளோடு ஜெபிக்கிற அநேகரை நான் பார்க்கிறேன் அப்பா. நீ சிலுவை சுமந்து கொண்டு போகும் பொழுது இந்த வலிகளை எல்லாம் சுமந்தீரே, இந்த வலிகளை சுமந்தீரே. இப்பொழுதே இந்த வலிகள் எல்லாம் விலகட்டும். சரீரத்தில் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை எந்தெந்த இடத்தில் வலிகள் இருக்கிறதோ அங்கே உம்முடைய வல்லமை இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் இந்த வலிகள் மறையட்டும். இப்பொழுது சுகம் உண்டாகட்டும், ஒவ்வொருவருக்கும் சுகம் உண்டாகட்டும். பயன்படுத்த முடியாத உறுப்புகள் இயேசுவின் நாமத்தில் சுகம் அடைவதாக. பயன்படுத்த முடியாத கைகள் இயேசுவின் நாமத்தில் சுகம் அடைவதாக. பயன்படுத்த முடியாத கால்கள் இயேசுவின் நாமத்தில் சுகம் அடைவாராக. நடக்க முடியாதவர்கள் இயேசுவின் நாமத்தில் எழும்பி நடப்பார்களாக. இப்பொழுது சுகம் அடைவார்களாக. அந்த கால்களில் வல்லமை இறங்கட்டும், அந்த கைகளில் வல்லமை இறங்கட்டும். பக்கவாத வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். இப்பொழுது பக்கவாத நோய்கள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். திமிர்வாத வியாதிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். நரம்பு மண்டலத்தில் உள்ள வியாதிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக. எலும்பிலே காணப்படுகிற வியாதிகள், எலும்பிலே காணப்படுகிற வலிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக. பொல்லாத ஆண்டவரே ஆஸ்துமா வியாதி, பொல்லாத டிபி வியாதி இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. இன்றைக்கு அந்த நோய்கள் விலகட்டும். நோய்களை கொண்டு வருகிற அசுத்த ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன். இப்பொழுதே சுகம் உண்டாகட்டும். ஒவ்வொருவரையும் தொடும். நீர் தொடுவதை அவர்கள் உணரட்டும். உம்முடைய வல்லமை அவர்கள் மீது இறங்குவதை உணரட்டும். ஆமாண்டவரே, என்னை தொட்ட பொழுது உம்முடைய வல்லமை நான் உணர்ந்தேனே, அப்படியே உம்முடைய வல்லமை உணரட்டும். 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீயை நீ உம்முடைய வல்லமை தொட்ட பொழுது அவளால் உணர முடிந்தது. ஒவ்வொருவரும் உம்முடைய வல்லமை உணருவார்களாக. நன்றி ஆண்டவரே. இயேசு சிலருக்கு தரிசனம் ஆவதை நான் பார்க்கிறேன். ஆமென். சிலருக்கு இயேசு தன்னை வெளிப்படுத்துகிறார். உங்களில் சிலர் இயேசுவையே தரிசிக்கிறீர்கள். அவர் உங்களை தொடுவதை பார்க்கிறீர்கள். அநேகர் சுகம் அடைகிறீர்கள் இயேசுவின் நாமத்தில். கேன்சர் வியாதிகள் மறைகிறது, இரத்த கொதிப்பு வியாதிகள் மறைகிறது. இப்பொழுது கேன்சர் கட்டிகள் மறைகிறது இயேசுவின் நாமத்தினாலே. அநேகருடைய கண்களில் பார்வை திரும்பி வருகிறது. இப்பொழுது ஆண்டவருடைய வல்லமை குணமாக்கி இருக்கிறது. ஆஸ்துமா நோய் வெளியேறுகிறது. இப்பொழுது டிபி வியாதி மறைகிறது. நடக்க முடியாதவள் எழும்பி நடந்து பாருங்கள். உங்களுடைய கால்களில் புது பலன் வருகிறது. விசுவாசத்தோடு எழும்பி நட. இப்பொழுது இயேசு தொடுகிறார் உங்களை. உங்களுடைய கால்களை பலப்படுத்துகிறான். கைகளை உயர்த்த முடியாதவர்கள் சுகம் அடைகிறீர்கள். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். தேவ வல்லமை இறங்கிக் கொண்டே இருக்கிறது. அநேகருடைய தொடுதலை உணர்கிறீர்கள். இயேசுவே ஸ்தோத்திரம் என்றவரை துதியுங்கள். என்னை தொடுகிறதற்காய் நன்றி, இப்பொழுது குணமாக்குகிறதற்காய் நன்றி. குழந்தைக்காக ஜெபிக்கிற பெற்றோரை நீர் பாருமாண்டவரே, குழந்தைகளை தொடுவீராக. இயேசுவின் நாமத்தில் குழந்தைகள் சுகம் அடைவார்களாக. வியாதிப்பட்ட குழந்தைகளில் உம்முடைய வல்லமை இறங்கட்டும். இப்பொழுது இருதயம் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தைக்காக ஆண்டவரே பெற்றோர் ஜெபிக்கிறார்கள். அந்த குழந்தையை தொடுவீராக. இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். உம்முடைய வல்லமைக்காய் நன்றி, உம்முடைய வல்லமைக்காய் நன்றி. ஜெரோம், ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுகிறது. ஜெரோம், இயேசுவின் வல்லமுள்ள கரம் இப்பொழுது தொட்டு குணமாக்குகிறது. உங்களுடைய நெஞ்சு பகுதியிலும் முதுகிலும் காணப்பட்ட வலிகள் மறைந்தது. இயேசு உங்களை குணமாக்கினார். ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவருடைய வல்லமுங்களை தொட்டு இருக்கிறது. ஜாஸ்மின், இயேசுவுடைய கரம் உன்னை தொட்டதை பொழுது உன்னுடைய வலது கையில் காணப்பட்ட அந்த உளைச்சல் வலியை ஆண்டவர் எடுத்து போட்டு இருக்கிறார். இப்பொழுது உன்னுடைய கைகளை பயன்படுத்தி பார். இயேசு குணமாக்கி இருக்கிறார். ஜாஸ்மின், இயேசுவை மகிமைப்படுத்து. ஆண்டவருடைய வல்லமுனை குணமாக்கிட்டு இப்பொழுது இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லி இப்பொழுது thank you Lord. சில்வியா, இயேசுவுடைய கரம் உன் மீது இறங்கி வருகிறது. சில்வியா, ஆண்டவரே என் சரீரம் முழுவதும் பல வியாதிகள், நான் எந்த இடத்தில் கை வைத்து ஜெபிப்பேன், என்னை குணமாக்கும் என்று ஜெபித்தாய். இயேசுவின் நாமத்தில் நீ சுகம் அடைகிறாய். சில்வியா, இப்பொழுது இயேசுவை குணமாக்குகிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இப்பொழுது இயேசுவை மகிமைப்படுத்து. இயேசுவை ஸ்தோத்திரம் என்றவரை மகிமைப்படுத்து. இளங்கோ,
ஆண்டவருடைய கரம் உன்னை தொடுகிறது இளங்கோம். நீ கூட்டத்தின் பின்பகுதியில் நிற்கிறதை நான் பார்க்கிறேன். இது இயேசுவின் கரம் உன்னை வயிற்று பகுதியை தொடுகிறது. அந்த வயிற்றில் உள்ள வியாதி இப்பொழுது மறைகிறது. இயேசுவை மகிமைப்படுத்தும் பொழுது ஆண்டவருடைய கரம் உன்னை விடுதலை செய்கிறது. சில்வஸ்டர், ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுகிறது. இப்பொழுது சில்வஸ்டர், உங்களுடைய தலை பகுதியில் காணப்படுகிற வியாதி மறைகிறது. இப்பொழுது இயேசு தொட்டு உங்களை குணமாக்குகிறார். உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக்கொடுங்கள். இதுவரைக்கும் ஆர்குமெண்ட் பண்ணியே வாழ்ந்து விட்டீர்கள். இன்றைக்கு இயேசுவுடைய கரத்தில் ஒப்புக்கொடுங்கள். அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இப்பொழுது thank you Lord, உம்முடைய வல்லமைக்காய் நன்றி. செல்வி, இயேசுவுடைய கரம் உன்னை தொடுகிறது. செல்வி, உன் கால்களில் ஆண்டவருடைய வல்லமை இறங்குவதை நான் பார்க்கிறேன். உன் காலில் இப்பொழுது சுகம் உண்டாகிறது. செல்வி, இயேசுவை மகிமைப்படுத்த அவர் உன்னை தொடுகிறார். இப்பொழுது ஆண்டவருடைய வல்லமை தொடுகிறது. இயேசுவுடைய கரம் அநேகரை தொடுகிறது. பாக்கியம், இயேசுவுடைய கரம் உங்கள் மீது இறங்கி வருகிறது. அவர் மயக்க வியாதி, அதனால் நீங்கள் கஷ்டப்படுகிறீர்கள். கிடினஸ், பல வருடமாய் வேதனை அனுபவிக்கிறீர்கள். இப்பொழுது இயேசு அந்த வியாதி எடுத்து போடுகிறார். உங்களுடைய சுகத்திற்காக தேவனை துதியுங்கள். ஆண்டவருடைய வல்லமை இப்பொழுது உங்களை குணமாக்கிற்று. thank you Lord. ஜெயக்கர், ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுகிறது. ஜெயக்கர், இப்பொழுது இயேசுவுடைய வல்லமை உங்கள் மீது கடந்து வருகிறது. ஆமென். இயேசு உங்களை குணமாக்குகிறார். உங்களுடைய பிரச்சனை உங்களுடைய கண்ணில் இருக்கிறது. இயேசு உங்களை தொட்டு குணமாக்குகிறார். இப்பொழுது சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். இப்பொழுது thank you Lord, உம்முடைய வல்லமை தொடுகிறதற்காய் நன்றி. ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய வல்லமை கடந்து வருகிறதற்காக உமக்கு நன்றி. சேவியர், இயேசுவுடைய கரம் உங்களை தொடுகிறது. சேவியர், நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு பலவீனத்தோடு வந்திருக்கிற சேவியர், உன்னைத்தான் இயேசு தொட்டு குணமாக்குகிறார். உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து நீ கலங்கி நிற்கிறாய். இப்பொழுது இயேசு உன்னை குணமாக்கினார். இனி பாவம் செய்யாதே. இது ஆண்டவருடைய கரம் உன்னை தொட்டு இருக்கிறது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இப்பொழுது wonderful and glory Jesus, உம்முடைய வல்லமை இறங்கினதற்காக, ஒவ்வொருவர் மீதும் இறங்கி கொண்டிருக்கிறதற்காக நன்றி. இன்னும் ஒவ்வொருவரையும் தொடுகிறதற்காக உமக்கு நன்றி. மெர்லின், இயேசுவின் கரம் உன்னை தொடுகிறது. மெர்லின், இப்பொழுது ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மீது கடந்து வருகிறது. ஐயோ ஆண்டவரே, நான் சிறுமைப்பட்டவள். என் வாழ்க்கையில வியாதிகளும் குடும்பத்திலே நிம்மதியற்ற நிலைமையும் என்னை நேசிக்க யாருமே இல்லை என்று நீ கலக்கத்தோடு ஜெபிக்கிறாய். மெர்லின், இயேசுவுடைய கரம் உன்னை தொடுகிறது. இன்று முதல் அவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். இப்பொழுது சமாதானம் உன் உள்ளத்தில் உண்டாகிறது. ஆண்டவரை மகிமைப்படுத்து. இயேசுவை ஸ்தோத்திரம் என்று அவரை மகிமைப்படுத்து. thank you Lord. இயேசுவுடைய வல்லமை ஒவ்வொருவரையும் தொட்டு கொண்டிருக்கிறது. அநேகருடைய தொடுதலை உணர்கிறீர்கள். தகப்பனே, இன்னொரு முறை உம்முடைய வல்லமை இந்த மைதானம் எங்கிலும் ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வரட்டும். இன்னொரு முறை உம்முடைய வல்லமை மைதானம் எங்கிலும் ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வரட்டும். ஒவ்வொருவரும் சுகமடையும் படிக்கும். ஒவ்வொருவருடைய பலவீனங்களும் விலகும் படிக்கும். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் போராடுகிற சத்துருடைய வல்லமை அழிக்கப்படும் மறைக்கும் படிக்கும். இன்னொரு முறை நீ தொடுவீராக. இன்னொரு முறை தொடுவீராக. இன்னொரு முறை ஒவ்வொருவரையும் தொடுவீராக. touch everybody once more oh God. ஒவ்வொருவரை இன்னொரு முறை தொடுவீராக. ஒவ்வொருவரும் தொடுதலை உணரட்டும். இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். நீ தொட்டதற்காய் நன்றி. நன்றி ஆண்டவரே. எல்லாரும் கரமையத்தை இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோம். இயேசுவே, என்னை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. இயேசுவே, என்னை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம். நீர் விடுதலை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். சுகம் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கவனிங்க, ஒரு 5 நிமிடம். அதன் பிறகு உங்களுடைய மற்ற ஆசீர்வாதங்களுக்காக குடும்பம் இருக்கிறார். 3 மாதமாக அவருடைய 2 தோள்பட்டையிலும் பயங்கரமாக வலி இருந்திருக்கிறது. தேவன் இந்த ஜெபவெளியிலே தொட்டு அவர்களை சுகமாக்கி இருக்கிறார். இப்பொழுது அவர்களே சொல்வார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இப்பதான் புதுசா கர்த்தர்கிட்ட வந்திருக்கேன். எனக்கு விமலா சிஸ்டர் தான் எல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு 3 மாசமா இந்த வலி ரொம்ப ஜாஸ்தி. என்னால எந்த வேலையுமே செய்ய முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். காலையிலேயே ஜெபிச்சுட்டு தான் வந்தேன். இப்ப ஃபாதர் ஜெபிக்கும் போது எனக்கு பூர்ண சுகத்தை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். ஆண்டவருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் சொல்லி நான் சீக்கிரமா ஞானஸ்தானம் எடுக்கணும்னு எல்லாரையும் ஜெபிச்சு கேட்டுக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சுகமாக்கிட்டான்னு எப்படி சொல்றீங்க? சுகமாக்கிட்டார். எப்படி சொல்றீங்க சுகமாயிட்டேன்னு? இப்போ நான் இப்படி எல்லாம் இப்ப என்னால செய்யவே முடியாது, தூக்கவே முடியாது. முடியாது. 3 மாசமா முடியாது. ஆமா. இப்ப ஆண்டவர் சுகம் கொடுத்தாரு. பூர்ண சுகம். ஆமென். ஹல்லேலூயா. 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 God bless you. வாங்க, இப்படி வாங்க, நான் ஜெபம் பண்ணிடுறேன். எவ்வளவு நாளா எவ்வளவு நாளா போன ஞாயிற்றுக்கிழமை இப்ப இல்ல வரும்போது கூட இது சகோதரி கீழே விழுந்ததுனால வலது பக்கம் முழுசும் பயங்கரமா 8 நாளா பயங்கர வலினால கஷ்டப்படுகிறாங்க. திரும்பி ஜெப நேரத்துல ஆண்டவர் தொட்டு இப்ப நல்ல பரிபூர்ண சுகத்தை கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க. போன ஞாயிற்றுக்கிழமை
குடத்தோட போட்டுக்கொண்டு அப்படியே விழுந்து விட்டேன். வலி என்னால் தாங்க முடியல. டாக்டர்கிட்ட போயும் குணமாகலை. இப்போ வரும்போது கூட என்னால் வர முடியல, பயங்கரமான வலி இருந்தது. இப்போ வந்து இங்கே ஜெபிச்ச உடனே கர்த்தரோட நாமத்தில் எனக்கு வலியே இல்லாமல் ஆகிவிட்டது. இந்த சகோதரனுக்கு அடிக்கடி தலை சுத்து திடீர் என்று வருமா. சில நாட்களாக இந்த கூட்டத்துக்கு கூட வர முடியாதபடி அவர் தலை சுற்றினால் கஷ்டப்பட்டு இருக்கிறார். இந்த நேரத்தில் ஜெபிக்கும் போது ஆண்டவர் அவருக்கு பரிபூர்ண விடுதலை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு பரிசுத்த நாமத்தினால் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, நான் இன்னைக்கு கூட்டத்துக்கு நான் வரணும்னு மிகவும் பிரயாசப்பட்டேன். ஆனால் கர்த்தருடைய கிருபையால் எனக்கு காலமையில் இந்த திடீர்னு எனக்கு அறியாமலே நான் அப்படி படுத்து விடுவேன். எனக்கு பாஸ்டருடைய கூட்டத்துக்கு வரணும்னு ஒரு ஆஞ்சோட வந்தேன். ஆனால் இந்த செய்தியை கேட்ட பிறகு எனக்கு ஒரு புது மனசுக்கு ஒரு ஆறுதலும் ஒரு தெம்பும் கிடைத்தது. ஆண்டவரே, கர்த்தருடைய நாமத்தினால் பூர்ண சுவிசேஷம். ஆண்டவரே கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, எல்லாரும் சத்தியத்தை எவ்வளவு நாள் உங்களுக்கு அந்த பிரச்சனை? டுடே சடன்லி இந்த மாதிரி வந்துட்டு. ஆமா, மயக்கம். இன்னும் நான் கொடுத்து வரும். ஆனா நல்ல வாஞ்சா இருந்தேன். ஆனா இன்னைக்கு கர்த்தர் வந்து ஜெப நேரத்துல என்ன நடந்துச்சு? ஜெப நேரத்துல ஒரு சந்தோஷம் வரவனு. இப்ப அந்த வேதனையே இல்ல, நத்திங். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வல்லமை தொட்டுச்சு. ஆண்டவருக்கு ஒரு சகோதரி சாட்சி அளித்திருக்கிறார். 2 வருஷமாக அதிகமாக வயிற்று வலியினால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த ஜெப நேரத்துல தேவன் வசந்தி என்றவருடைய பெயர்களை சொல்லி அழைத்து தேவன் இப்பொழுது நம் நடுவிலே சாட்சியாக நிறுத்தி இருக்கிறார். தேவனுக்கு மகிமை. எனக்கு வந்து அடி வயிற்றுல வலி இருந்துக்கினே இருக்கும். ஆனால் வந்து இப்போ ப்ரேயர் பண்ண பாஸ்டர் வந்து பேர் சொல்லி கூப்பிட்டாங்க. வசந்தி, உனக்கு வலியெல்லாம் போயிட்டு உன்னுடைய பிரச்சனைகள்லாம் சரியாயிடுதுன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சமாதானம் போயிடுது. எப்படி சொல்றேன்? போயிடுது. வலி இப்ப வரக்குள்ள இருந்தது, வரும்போது இருந்துச்சு. இப்ப ஆண்டு ஜெபம் பண்ண பிறகு இல்ல. ஆண்டு சுகம் கொடுத்துட்டது உணர்றேன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டு பெயர் சொல்லி அவளை தொட்டு குணமாக்கினார். இந்த சகோதரி ஒரு 4 நாட்களாக உள்ளத்தில் ஒரு சமாதானம் கிடையாது, சந்தோஷம் கிடையாது. இந்த கூட்டத்துக்கு வரும்போது கூட ஒரு சமாதானம் இல்லாத வந்திருக்கிறார்கள். இந்த செய்தியை கேட்டு அவர்கள் இந்த நாளிலே சமாதானம் அடைந்திருக்கிறார்கள். நான் இங்க வரக்குள்ள ரொம்ப சமாதானம் இல்லாம என் மனம் ரொம்ப சங்கடப்பட்டு தான் வந்தேன். ஆனா இந்த கூட்டத்துல 4 நாளா பங்கு எடுத்து இதுல கலந்துட்டு தொட்டு இன்னைக்கு ஆண்டவர் எதிர்க்கே வந்து அவரே ஒரு சூஷத்துல சொல்ல, உனக்கு சமாதானம் கிடைக்கும், நிச்சயமா நீ வீட்டுக்கு போன்னு அவரே நேரடியாவே சொன்ன மாதிரினால அதை நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். நான் ஒரு சாட்சியாவே இருக்க விரும்புறேன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிற பெரிய ஆசீர்வாதம் இருதய சமாதானம். சமாதானத்தை ஆண்டவர் தாயாரு கொடுத்திருக்கிறார். 23 வருஷமாக இந்த சகோதரி ஆஸ்மா வியாதினால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. தேவன் அற்புதமாக சுகமாக்கி நம் நடுவிலே சாட்சியா நிறுத்தி இருக்கிறார். நான் கடலூர்ல இருந்து வருகிறேன். என்னோட பேர் மங்கேத்லா. எனக்கு ஆஸ்மா கொடிய வியாதி இருந்து எந்த நேரம் மழை கழிச்சிட்டு இருந்தது. நான் இப்போ கூட ஜூன் மாசத்துல கூட ஹைதராபாத் போயிட்டு மருந்து சாப்பிட்டா, எந்த மருந்துகள் சாப்பிட்டாலும் அவ்வப்போது இருந்த பூரண சுகம் கிடைக்கல. இருந்தாலும் கர்த்தர் சுகம் கொடுப்பார் என்று நிச்சய நம்பிக்கையோடு இருந்தால் இந்த கூட்டத்திற்கு வந்தால் எனக்கு நிச்சயம் பூரண சுகம் கிடைக்கும் என்று விசுவாசத்தோடு நம்பி ஜெபிச்சேன். பிரதர் அவர்கள் ஜெபிக்கும் போது கூட ஆஸ்மா வியாதி வெளியாகிறது என்று 3 முறையும் மீண்டும் மீண்டும் உறுதியாக கூறினபடியால் ஆண்டவர் எனக்கு மீண்டுமா இந்த வியாதியை பரிபூரண சுகத்தை கொடுத்தார் என்று சொல்லி கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ராஜா, ஹல்லேலூயா. நன்றி. ஆண்டவர் சுகமாக்கிட்டார்னு எப்படி சொல்றீங்க? எனக்கு அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும், அது மாதிரி எல்லாம் இல்ல. நேற்றுக்கு ஜெபம் பண்ணும் போதே நீங்க அத மாதிரி இதெல்லாம் இல்ல. நேற்றுக்கு ஜெபிக்கும் போதே இல்ல. எனக்கு வல்லமை என்ன கிடைச்சது எனக்கு அப்படியெல்லாம். இந்த ஒரு நாள்ல வித்தியாசம் தெரியுது, 2 நாளையில வித்தியாசம் தெரியுது. நேத்து நைட்ல இருந்து இன்னைக்கு காலையில முடிய நான் மருந்துகள்லாம் எடுப்பேன், அது மாதிரி எதுவுமே சாப்பிடல. நேற்று தினம் அந்த தாயார் ஆண்டவர் தொட்டு இருக்கிறா. அவங்க சொல்லாங்க, நேற்றுக்கு ராத்திரில இருந்து இது வரைக்கும் நான் மருந்தை எடுக்கல, அந்த ஆஸ்மா வியாதி என்னோட விலகி போனதை உணர்கிறேன் என்று. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நான் இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அதன் பிறகு இந்த ஜெபத்திற்கு பிறகு நீங்கள் சாட்சி சொல்ல வரலாம். இந்த ஜெபத்திற்கு பிறகு நீங்கள் சாட்சி சொல்ல முன் வரலாம். ஜெபித்துக் கொண்டிருக்கும் போதே நீங்கள் சாட்சி சொல்ல முன் வரலாம். உங்களை ஜெபித்து ஆசீர்வதித்து அனுப்ப விரும்புகிறேன். நாம் எல்லாரும் வலது கரத்தை வைத்துக் கொள்ளுவோம். எல்லாரும் வலது கரத்தை வைத்துக் கொள்ளுவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க முடியா? நான் ஜெபிக்க போகிறேன். ஆண்டவர் இவர்களை தொட்டு ஆசீர்வதித்து விடுதலை கொடுத்து சுகமாக்கினவர் உங்களை தொட்டு ஆசீர்வதிப்பார். என்ன தேவை உண்டோ அதை கேளுங்க. என்ன பிரச்சனையோ என்ன பாரமோ அதையெல்லாம் இறக்கி வைத்து விட்டு இந்த மைதானத்தை விட்டு போகும் பொழுது நீங்கள் சமாதானத்தோடு இயேசுவின் நாமத்தினாலே போக வேண்டும். வந்த பாரத்தை சுமந்து கொண்டே போகக்கூடாது. எல்லா பாரத்தை ஆண்டவர் எடுத்துக் கொள்ளுவார்.
தகப்பனே, பாரத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகள் என்னென்ன வேதனைகள், பாரங்கள், கவலைகள், கண்ணீரோடு வந்தார்களோ அத்தனை காரியத்தை இப்பொழுது நீர் எடுத்துக் கொள்ளுவீராக. இவர்களுக்காக சிலுவை சுமந்ததை நினைத்தருளும். ஆண்டவரே, குடும்பத்தில் எனக்கு சமாதானம் இல்லையே என்று ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு அந்த குடும்பங்களிலே சமாதானத்தை அருளி ஆசீர்வதிப்பீராக. தேவரே, குடும்பத்திலே காணப்படுகிற குழப்பங்களும் பிரிவினைகளும் போராட்டங்களும் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு விலகட்டும். என் கணவர் ரட்சிக்கப்பட வேண்டுமே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாற வேண்டுமே என்று ஜெபிக்கிற பிள்ளைகளை நினைத்தருளும். குடும்பத்தில் அவர்களை ரட்சித்து சாட்சிகளாய் மாற்றுவீராக. வேலைக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு வேலைக்கு ஒரு வழியை நீர் திறப்பீராக. தொழில் காரியமாய் ஜெபிக்கிறவர்களுக்கு அந்த தொழிலை நீர் ஆசீர்வதிப்பீராக. கற்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறவர்களுக்கு கற்பத்தின் கனியை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகளுடைய திருமண காரியமாய் ஜெபிக்கிறவர்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை அருளுவீராக. படிப்பிற்கு எனக்கு ஞானம் வேண்டும், ஞாபக சக்தி வேண்டும் என்று ஜெபிக்கிறவர்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை அருளுவீராக. அவருடைய உள்ளத்தின் வருத்தங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். அவருடைய சமாதானத்தோடு இந்த இடத்தை விட்டு அனுப்பும். அவருடைய பிரயாணம் முழுவதிலும் பாதுகாப்பு இருக்கட்டும். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்தபடினால் அப்படியே செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் கரமை ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே இந்த கூட்டத்தை ஒழுங்கி செய்தவர், அவரே இந்த கூட்டத்தை நடத்தினவர், அவரே உங்களோடு பேசி ஆசீர்வதித்தவர். அல்லேலூயா. தகப்பனே, உமக்கே மகிமை உண்டாகட்டும். நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியர்கள், கடமை மாத்திரம் செய்திருக்கிறோம். எல்லா மகிமை உமக்கு மாத்திரம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஆமென். முன்னால் வந்தவர்கள் ஒரு 5 நிமிடம் நின்று உங்களுடைய முகவரிகளை கொடுத்து செல்லுங்கள். தன்னித்து ஜெபிக்க விரும்புகிறவர்கள் அதன் பிறகு அவங்களுடைய வயிற்று பகுதியில் அதிகமான எரிச்சல் இருந்திருக்கிறது. தேவன் இந்த ஜெப வேளையிலே அவர்களை தொட்டு சுகமாக்கி இருக்கிறார். 3 மாசமா எனக்கு இப்போ ஈரக்கொலை பயங்கரமா வலிச்சுட்டு இருந்தது. ஜெபிக்க முடியல. ஆண்டவர் ஜெபம் பண்ணி முழங்கால படாம என்னால் ஜெபிக்க முடியல. பயங்கரமா தூக்காவி இப்படி இருந்தது. ஆண்டவர் இப்போ எனக்கு ஒரு புது பலன் கொடுத்துருக்கிறாரு. இந்த வரகுலெல்லாம் பயங்கரமா இந்த ஈரக்கொலை பயங்கரமா வலிச்சுது, காலிலேருந்து வலிச்சுது. ஆனா எனக்கு இந்த ஈரக்கொலை வலி இப்ப இல்லை. இப்ப எனக்கு ரொம்ப பலன் கொடுத்துருக்கிறாரு. யார் சுகம் கொடுத்தாரு? ஏசப்பா சுகம் கொடுத்துருக்கிறாரு எனக்கு. அல்லேலூயா. அன்பான நேயர்களே, நீங்களும் எங்களோடு சேர்ந்து தேவனை ஆராதிக்க விரும்பினால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 6 மணி முதல் 7 மணி வரையும், காலை 9 மணி முதல் 11 மணி வரையும், மாலை 6 மணி முதல் 8:30 மணி வரையும் ஆராதனை நடைபெறும். Every Sunday morning 6 a.m. to 7 a.m., 9 a.m. to 11:30 a.m., evening 6:30 p.m. to 8:30 p.m. Our address: Trinity Full Gospel Church, behind Srinivas Apartment, Asirvada Street, Villiyanur Main Road, Ullavarkarai, Pondicherry 605010. Phone 220-1739, 2200-805. Cell 9345451782.